அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி அரசியல் வகுப்பினுடைய 59வது நிகழ்வு இன்றைக்கு. நாம் தொடர்ந்து கடந்த சில நிகழ்வுகளாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இடஒதுக்கீடு குறித்து, சாதி ஒழிப்பு குறித்து, இந்திய அரசமைப்பில் சாதியை காக்கும் பிரிவுகள் என்றே சொல்லி தந்தை பெரியார் அந்த குறிப்பிட்ட உறுப்புகளை தாளில் எழுதி அவற்றை கொளுத்துகிற ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினர். ஒரு 10,000 பேர் கலந்து கொண்டு ஏறத்தாழ 3,000 பேர் சிறைப்படுத்தப்பட்டு, அவர்களில் சிலர் 3 ஆண்டு வரை சிறையில் அடைக்கப்பட்டு பல ஈகங்கள் நடைபெற்ற ஒரு போராட்டம் அது. இந்த போராட்டத்தினுடைய தொடர்ச்சி என்னாயிற்று என்ற தோழர் சம்பத்தினுடைய கேள்வி இப்போது நிலுவையில் இருக்கு. அதுக்கு நம்ம பிறகு வருவோம். இப்ப அந்த குறிப்பிட்ட உறுப்புகள் மட்டுமல்ல, ஒரு உதாரணம் காட்டுவதற்காக அதை காட்டினார். உடலில் இருக்கிற நோய் சில இடங்களில் கட்டிகளாக வெளிப்படுவது போல இந்த அரசமைப்பினுடைய சாதி காக்கும் தன்மை குறிப்பிட்ட சில விதிகளில் வெளிப்படுகிறது. அது அரசமைப்பு சட்டத்தினுடைய 13 அதனுடைய உட்பிரிவு 2, 25 அதனுடைய உட்பிரிவு 2, 372 இது போன்ற குறிப்பிட்ட பிரிவுகளை பெரியார் அன்றைக்கு எரிக்க சொன்னார். அது எரிப்பதற்கு அவர் 2 காரணங்கள் சொன்னார். ஒன்று, இந்த அரசமைப்பு சட்டம் நாங்கள் இயற்றிய சட்டம் அல்ல. நாங்கள்னு சொல்றது தமிழ்நாட்டு மக்களை. இரண்டாவது, இந்த சட்டம் சரியில்லை என்பதற்காக திருத்திக் கொள்ளுகிற வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. எனவே நாங்கள் எரிக்கிறோம். அப்படிதான் அந்த தோழர்கள் எல்லாருமே வாக்குமூலம் கொடுத்தார்கள். இந்த எரித்தவர்கள் எல்லோருமே இந்த குறிப்பிட்ட உறுப்புகளின் பொருள் என்ன, அப்ப எவ்வாறு சாதி காக்கும் சட்டங்களாக இருக்கின்றன என்ற தெளிவோடு அந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் என்று நம்மால் சொல்ல முடியாது. தலைவர் உத்தரவிடுகிறார், இவை சாதியாக்கு பிரிவுகள்னு சொல்றாரு. சாதி அமைப்பு நம்மை இழிவு செய்கிறது, தாழ்த்துகிறது, இந்த தமிழ் சமூகத்திற்கு இழிவாக இருக்கிறது, அவற்றை எதிர்க்க வேண்டும் என்ற உணர்வூட்டப்பட்ட தமிழர்கள் அவர்கள். எனவே அந்த உணர்வின் அடிப்படையில் தலைவருடைய ஆணை ஏற்று எரித்தார்கள் என்றுதான் நம்ம சொல்ல முடியும். இந்த சட்டப்பிரிவுகள் எவ்வாறு சாதி காக்கின்றன, இந்த அரசமைப்பு சட்டமே மொத்தத்தில் எப்படி அரசமைப்பு சாதியை காக்கிற ஒரு அரசமைப்பாக இருக்கிறது என்ற தெளிவோடு அந்த தோழர்களில் ஒரு சிலர் வளர்ந்திருப்பார்களானால், அவர்கள் ஒரு 20-30 பேர் அப்படி வந்திருப்பார்களானால், இந்த போராட்டத்தின் தொடர்ச்சியாக சாதி ஒழிப்பு இயக்கம் என்பது பேர் இயக்கமாக அது வளர்ந்திருக்கும். இப்போதாவது நமக்கு அந்த புரிதல் தேவைப்படுகிறது. ஏன்னு சொன்னா, சட்டம் என்பது வெறும் சட்ட வல்லுநர்களுக்கானதல்ல, நீதிபதிகளுக்கும் வழக்கறிஞர்களுக்கானதல்ல. இது ஒரு இருட்டறை. சட்டம் ஒரு இருட்டறைன்னு அண்ணா சொன்னார். வழக்கறிஞர்கள் அதுல ஒளியேற்றுகிறார்கள். அவங்க மேல அதிகமா இருட்டாக்கி விட்டுறாங்க. அது இருட்டறையை வெளிச்சமேற்றுவதற்கு பதிலாக அரசமைப்பு சட்டத்திற்கு தலைவராக கருதப்படுகிறவர் இந்திய குடியரசுத் தலைவர். அவருக்கே அரசமைப்பு சட்டம் பற்றி தெரியாது. அவருடைய பிரதிநிதிகளாக இருக்கிற ஆளுநர்களுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சிக்கல், அரசமைப்பு சட்ட சிக்கல் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா, இப்ப 80ல எல்லாம் ஒரு சிக்கல் வந்துச்சு. யாருக்கு பெரும்பான்மை இருக்கு, யாரு பிரதமரா இருக்கணும். இப்ப மாநிலத்தில் முதல்வர் இல்லாமல் அரசாங்கம் நடத்த முடியும். ஆனா இந்தியாவில் பிரதமர் இல்லாமல் அரசாங்கம் நடத்த முடியாது.
இப்ப யாரை ஒரு பிரதமராக்குவது, அது பிரதமராக்குகிற வரைக்கும் யார் நீடிப்பதெல்லாம் சிக்கல் வந்த போது குடியரசுத் தலைவர் என்ன பண்றாரு, அரசமைப்பு சட்ட வல்லுநர்களை எல்லாம் கூப்பிட்டு கருத்து கேட்கிறார். சாதாரண கணக்கு கூட கஷ்டமா இருக்கும். 400 பெரிய எண்ணா 350 பெரிய எண்ணான்னு கூட அவங்க சொல்ல வேண்டியது. அந்த மாதிரிதான் நாடு இருக்கிறது. ஏன்னா அரசமைப்பு பற்றிய புரிதல் விழிப்புணர்வு எல்லாம் இல்லை. நான் அமெரிக்காவில பிலடெல்பியாவில அரசமைப்பு இயற்றிய அந்த பேரவையை பார்க்க போயிருந்தேன். அங்க போயிருக்கும் போது நண்பர்கள் அழைச்சிட்டு போனாங்க. இந்த முதலாக அரசமைப்பு ஒரு தூரிகையால் எழுதப்பட்ட அந்த அரசமைப்பினுடைய வடிவம், அப்ப பயன்படுத்தப்பட்ட அந்த பழைய காகிதம் போன்ற ஒரு செயற்கை உருவாக்கம், கூட ஒரு பறவை இறகையும் வைத்து இந்த வருகிற மாணவர்கள் இளைஞர்கள் வாங்குவாங்க. அங்க உட்கார வைத்து ஒரு வகுப்பை நடத்துவார். அரசமைப்பினுடைய முக்கியமான கூறுகள் என்ன, வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்து பார்க்கலாம். அதே போல ஒரு ஒளி காட்சி அமைத்திருப்பார். அது அந்த தரைக்கு கீழே போயிடுச்சு. தரை மேல மேல கட்டிக்கிட்டே வர்றதுனால அதனால வேண்டியது ஒரு கேணீர் மாதிரி இருக்கும். உள்ள நம்ம பார்த்தோம்னா அந்த ஒளி காட்சி தாமஸ் ஜெஃபர்சன்ல இருந்து அந்த முக்கியமான அரசமைப்பை ஏற்றும் போது இருந்த தலைவர்கள் அவங்களெல்லாம் உள்ள எழுந்து பேசுற மாதிரி எல்லாம் காட்சி அமைத்திருப்பாங்க. ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்காக. ஏன்னா 1787 எழுதி 1789 அவங்க இறுதிப்படுத்திட்டாங்க. இந்த அரசமைப்பை பற்றி அவங்களுக்கு நிறைய பெருமைகள் உண்டு. இது இப்படிப்பட்டது பெரிய அரசமைப்பு, எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டவர்கள்னு தொடங்கி அவங்க எழுதுறாங்க. அதுக்கு உரிமை பிரகடனம்னு அடுத்து ஒரு உரிமை சட்டம் இயற்றுறாங்க. சட்டத்தில் புதிய திருத்தங்கள், அதை பத்தியெல்லாம் நிறைய இப்ப நம்ம நீதிமன்றங்கள்லாம் கூட எடுத்து காட்டக்கூடிய நிலையில இருக்கு. இந்த அரசமைப்பு இயற்றப்பட்டதன் அடையாளமாக ஒரு பெரிய மணி, நம்ம கோயில் மணி மாதிரி அந்த மணியை அடிச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த மணியையும் அங்க காட்சிக்கு வச்சிருக்கிறாங்க. அது தெரிப்பெல்லாம் விட்டு போயிருக்குது. பழைய மணி பெரியசா இருக்கும், அதை காட்சிக்கு வைத்திருக்கிறாங்க. அது மாதிரி அரசமைப்பு என்பதை பற்றி இங்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு விழிப்பெல்லாம் கிடையாது. அரசியல் கட்சிகள் கூட அரசமைப்பு சட்டம் பற்றி எல்லாம் பேசுறது இல்லை. அரசமைப்பு சட்டத்தின் மீது ஏதாவது ஒரு தேர்தல் இங்க நடந்திருக்கா, இந்த சட்டம் வேணுமா வேண்டாமா? இல்ல, வெறும் ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்டதா இருக்கு. இப்ப பெரியார் அரசமைப்பை பற்றி அது இயற்றப்படுகிற காலத்திற்கு முன்னாலே இருந்து பேசுறார். அவர் 22லயே இந்தியா ஒரு நேஷனாங்கிற கேள்வியை கேட்கிறாரு, காங்கிரஸ்ல இருக்கிற காலத்திலேயே. பிறகு தொடர்ந்து இந்த அரசமைப்பை பற்றி பேசுகிற போதெல்லாம் அவர் பேசிட்டு வர்றார். காங்கிரஸ்காரர்கள் இந்திய தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய ஒரு கூறாக புதிய அரசமைப்பை பற்றி எல்லாம் விவாதிச்சாங்க. 1922லயே காந்தி சொல்றார், வயது அனைவருக்குமான வாக்குரிமையின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு பேரவை தான் சுதந்திர இந்தியாவுக்கான. அவங்க சுதந்திரமே அப்ப கேட்கல, மறந்துடக்கூடாது. சுதந்திரம் கேட்பதே 30ல தான். ஆனா அப்பயே பேசுறார் அதுக்கான அரசமைப்பை எப்படி உருவாக்கணும். 28ல் ஒரு மாதிரி அரசமைப்பை எழுதுவதற்கு ஒரு குழு போட்டு மோதிலால் நேரு தலைமையில அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே இதெல்லாம் வரிசையா சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் அதை பற்றி தொடக்கத்திலிருந்து விழிப்பை ஏற்படுத்தி கொண்டு பெரியார் தான். அவர் தான் 46ல் அரசமைப்பு பேரவை அமைக்கப்பட்ட போது, ஒண்ணு நாடு சுதந்திரம் பெறவே இல்லை, நீங்க சுதந்திர நாட்டுக்கான அரசமைப்பு பற்றி பேசுறீங்க, அதுவே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இரண்டாவதாக வயது அனைவருக்குமான வாக்குரிமை அடிப்படையில் அந்த அரசமைப்பு பேரவை அமைக்கப்படவும் இல்லை. சொத்துடையவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் ஒரு சிலருக்குமாக ஒரு சிறு சதவீதத்தினருக்கான வாக்குரிமை அடிப்படையில் அப்ப இருந்த மைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் மகாராஜாக்களுடைய பிரதிநிதிகளும் அவங்க உட்கார்ந்துகிட்டு ஒரு பேரவை அரசமைப்பை ஏற்றுறாங்க. மிக கணிசமான அளவுக்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் இருக்காங்க, அவங்கள கணிசமா பெரும்பான்மையா பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் சுட்டிக்காட்டி அப்போதிருந்து பெரியார் பத்தி பேசிட்டு வந்தார். எனவே இது மக்களால் இயற்றப்பட்டதுன்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லை. வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு சொல்றதே ஒரு மோசடி. அப்படிதான் அரசமைப்பினுடைய முகப்புரை, நேரு எழுதிய முகப்புரை அப்படிதான் தொடங்குது. இப்ப இதெல்லாம் மொத்தத்தில் பார்த்தால் இந்த அரசமைப்பு என்பது
ஒரு இருக்கிற அமைப்பை பாதுகாப்பதாக, அதற்கு ஒரு சட்ட வடிவம் கொடுப்பதாக. இருக்கிற அமைப்புன்னா என்ன? ஏழை பணக்காரன் என்ற அமைப்பு, ஆதிக்க சாதி அடிமை சாதி என்ற அமைப்பு, முன்னேறிய சாதி பிற்பட்ட சாதி தாழ்த்தப்பட்ட சாதி என்ற அமைப்பு. இந்த அமைப்பை பாதுகாப்பதாக இந்த அரசமைப்பு சட்டம் இருக்கிறது. அதற்கு சான்றுகள் தான் இந்த 13-25-372 இந்த சட்டப்பிரிவுகள். இப்ப நமக்கு என்ன தேவைப்படுகிறது என்றால், நம்ம சிறையில் இருக்கும்போது தோழர் ஏஜிகே சொல்வார், நாங்க தூக்கு கைதிகளா இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொல்லுவேன், என்ன அந்த சட்டம் ரொம்ப சட்டத்தை பத்தி கவலைப்படுறீங்களே, பெரிய சட்டவாதியா இருப்பீங்க போட்டுக்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் சொல்லுவாரு, இந்த சட்டத்தை எதிர்ப்பதற்கே முதலில் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதை எதிர்க்கிறோம் என்றே தெரியாமல் எதிர்த்து போராட முடியாது, கண்ணை மூடிட்டு போராட முடியாது. ஒரு காரணம். இரண்டாவது காரணம், சட்டத்தை எதிர்ப்பதற்கு சட்டமில்லாத நிலைமையை தோற்றுவிப்பதற்காக அல்ல. பழைய சட்டத்திற்கு பதில் புதிய சட்டம் வேண்டும். புரட்சி நடந்த நாடுகள்ல பூரா பழைய சட்டத்தை, பழைய அமைப்பை கலைச்சிட்டாங்க. ஆனா அதனிடத்தில் என்ன பண்ணாங்க? புதிய சட்டம் இயற்றினாங்க, புதிய அமைப்பை உருவாக்குனாங்க. சோவியத் ஒன்றியத்துல பாத்தீங்கன்னா 1918 தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேல ஒரு அரசமைப்பை எழுதுகிற அந்த முயற்சி, அந்த செயல்வழி செயல்படுத்தப்பட்டுச்சு. வெறும் அறிஞர்கள் உட்கார்ந்து ஒரு வரைவு குழு அமைத்து ஒரு 10 பேரை கை தூக்க சொல்லி 100 பேருக்கு ஆதரவா வாக்கு போட சொல்லி எல்லாம் இயற்றல. அவங்க எல்லா நிலைகளிலும் அதை விவாதத்திற்கு அனுப்பினாங்க. ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்றேன். அந்த ஆலைகள் தொழிலாளர்கள் விவாதிக்கணும், பண்ணைகள் இருக்கிற உழவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் விவாதிக்கணும். இந்த மூல அரசமைப்பு சட்ட வரைவில் ஆண்களுக்கு பெண்கள் நிகரானவர்கள் என்று எழுதிருச்சு. வல்லுநர்கள்லாம் எழுதின அரசமைப்புல எழுதிருச்சு. ஒரு விவசாய தொழிலாளியாகிய ஒரு பெண், ஒரு கூட்டுப்பண்ணையில வேலை செய்யற உழைக்கிற பெண் சொன்னா, அது ஏங்க ஐயா ஆண்களுக்கு பெண்கள் சமம்னு சொல்றீங்க, ஏன் பெண்களுக்கு ஆண்கள் சமம்னா எப்படி இருக்கும்? அப்படி சொல்லாதீங்க, ஆண்களும் பெண்களும் சமம்னு சொல்லுங்க. ஆணும் பெண்ணும் நிகர் என்ற திருத்தத்தை அந்த பெண் கொடுத்தாங்க. அப்புறம் திருத்தினாங்க, சட்டத்தை அது மாதிரிதான் திருத்தினாங்க. அந்த அளவுக்கு ஒரு விவாதிக்கப்பட்டு ஒரு புதிய அமைப்பை கட்டுவதற்கான ஒரு அரசமைப்பு சட்டம் அப்படித்தான் இயற்றப்பட்டுச்சு. நீங்க அமெரிக்காவில் கூட பாத்தீங்கன்னா அது ஒரு கான்ஃபெடரேஷனா இருந்து பெருங்கூட்டரசாக இருந்து அப்புறம் அவர்களுக்குள்ள ஒரு மைய அரசே இல்லாமல் வெறும் ஒரு சபை மட்டும்தான் இருக்கு. இது போதாது, நம்ம விடுதலைக்கு போராடி தாய் நாடுகளிடமிருந்து அவங்க பிரிட்டன் நாட்டிலிருந்து விடுதலை பெறணும்னா நமக்கு ஒரு அரசு வேணும். அதே நேரத்தில் அது யாரும் உரிமையை இழக்கக்கூடாது என்று அப்புறம் அது ஒரு கூட்டாட்சி கான்ஃபெடரேஷன்ல இருந்து அப்புறம் ஃபெடரேஷனாக மாற்றி அந்த அரசமைப்பு சட்ட விதிகளை எல்லாம் முழுமையா விவாதிச்சு, நான் ஏற்கனவே சொன்னேன், இவ்வளவும் விவாதித்து இவ்வளவும் செய்தார்கள். ஆனா என்ன பண்ண முடியலன்னா அடிமை முறைக்கு முடிவு கட்ட முடியல. அடிமை முறைக்கு எதிரான வாய்வீச்சு நேரடியாக அடிமை முறை என்ற சொல்லுங்க. இந்திய அரசமைப்பு சாதியை காக்கிறது என்றால் எந்த விதியில காப்பாத்துது? எந்த உறுப்புல இருக்கு சாதி பாதுகாக்க? இல்ல, எதுலையுமே இல்லை. அப்ப எப்படி இது சாதி காப்பதுன்னு சொல்ல முடியும்? அமெரிக்க அரசமைப்புல அப்படிதான். அது எந்த இடத்துலயும் அடிமை முறை பாதுகாக்கப்படணும், கருப்பின மக்களை விலைக்கு வாங்குற முறையை பாதுகாக்கணும்னா எங்கேயுமே சொல்லல. ஆனால் அது அதனுடைய விளைவளவில், பொருள் அளவில், இறுதி நோக்கில் அடிமை முறையை பாதுகாக்கும். இப்ப இங்க பெரியார் எடுத்துக்காட்டினார் பாருங்க 13-25-372. அதே போல அந்த அரசமைப்பு சட்டத்தில் அந்த காலத்திலேயே டக்ளஸ் போன்றவர்கள் 4 உறுப்புகள் 4 விதிகளை எடுத்துக்காட்டி இதெல்லாம் சுற்றறியான விதத்தில், மறைமுகமான விதத்தில் அடிமை முறையை பாதுகாக்கிறது என்று காட்டினாங்க. அடிமை முறையை எதிர்க்கக்கூடியவர்கள் என்ன சொன்னாங்கன்னா உண்மைதான், ஆனால் அதை நோக்கி போகிறது இந்த அரசமைப்பினுடைய குறிக்கோள் அதுதான் என்றெல்லாம் சொன்னாங்க.
ஆனால் என்ன நடந்துச்சு நமக்கு? ஆப்ரஹாம் லிங்கன் முன்னுக்கு வந்து அடிமை முறையை ஒழிப்பதற்கான சட்ட திருத்தம் 13ஆம் சட்ட திருத்தம் நினைக்கிறேன் கொண்டுட்டு வந்து அதை நிலைநாட்டுவதற்கு செயல்படுத்துவதற்காக அதை ஏற்க மறுத்த தெற்கு நாடுகளோடு தெற்கு மாநிலங்களோடு ஒரு உள்நாட்டு போர் நடைபெற்றுதான் அடிமை முறை என்பது அங்கே ஒழிக்கப்பட்டது. அது போலத்தான் நமக்கு இந்த அரசமைப்பில் ஏன் இதை ரொம்ப நம்ம குறிப்பா சொல்றோம்னா, அரசமைப்பு சட்டம் என்பது ஒரு திரைக்கதை வசனம் அல்ல, அது ஒரு புதினம் அல்ல. ஏன் ஒரு திரைப்படம் இருக்குன்னு வச்சுங்க, நீங்க என்ன கேட்பீங்க? இந்த படத்துல இதெல்லாம் இருக்குங்க, ஏன் இதெல்லாம் இல்லைன்னு கேட்பீங்க. வகுப்பு நடந்துட்டு இருக்க, என்ன செய்றீங்க? அப்புறம் பேசுறீங்களா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படத்துல ஏங்க இந்த விஷயம் இல்லை, இதை தொட விட்டுட்டீங்க, அதை தொட விட்டுட்டீங்க, இதை காட்டுனீங்க, அதை காட்டலீங்க, ஜெய்பீம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அடிக்கிறத காட்டுறீங்க, நெய்வேலி தொழிலாளி அடிக்கிறத நீங்க ஏன் காட்டல, பன்னீர் சங்கம் போடுறது, துப்பாக்கி சூடு நடக்கிறது இல்லையா? படம் என்பது அவ்வளவுதான் வரும், இந்த நேரத்துக்குள்ள என்ன உண்டோ அதை ஒண்ணுதான் எடுத்துக்க முடியும் அப்படின்னு பதில் சொல்லிட்டு போலாம். ஏன்னா அது எதையுமே தீர்மானிக்க போறதில்லை, எதையுமே நடைமுறைப்படுத்த போறது இல்லை. படம் வந்த உடனே காவல் நிலையங்கள் அடிக்கிறதெல்லாம் நிறுத்திடலாம் போறதில்லை. எனவே அதோட விளைவு அவ்வளவுதான், ஒரு தாக்கம் ஏற்படுத்துது, அதோட சரி. ஆனால் அரசமைப்பு சட்டம் அப்படி அல்ல. அது முன்னால் நடந்திருக்கக்கூடிய நீண்ட போராட்டங்கள், நீதிக்கான போராட்டங்கள், நீதியை மறுப்பதற்கான போராட்டங்கள், ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான போராட்டங்கள், விடுதலைக்கான போராட்டங்கள், இந்த போராட்ட வரலாற்றினுடைய ஒரு கட்டத்திலான அதனுடைய விளைச்சல், அது சமூகத்தில் ஏற்படுத்துகிற தாக்கம், அந்த தாக்கத்தினுடைய எழுத்து வடிவம் தான் அது. எழுதப்படாத அரசமைப்புகள் இருக்கு பிரிட்டன்ல எல்லாம். அவ்வப்போது இயற்றப்படுகிற புதிய தீர்மானங்கள், எடுக்கப்படுகிற புதிய முடிவுகள், நெடுங்காலம் வழக்கில் வந்த மரபுகள், இவற்றையெல்லாம் அவங்க சட்டமா மதிச்சுக்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்புகள் அவங்களுக்கு தனியா ஒன்று எழுதி வைக்க வேண்டிய தேவை ஏற்படும். ஆனா நமக்கு இது ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன், எழுதப்பட்ட ஒரு அரசமைப்பு சட்டம். அப்ப என்ன தேவைப்படுது? அந்த முன்னால் நடந்த போராட்டங்களுடைய தொடர்ச்சி. கருத்துரிமைக்காக போராடுகிறவர்கள் அதிகாரத்துக்கு வர்றாங்களா, கருத்துரிமை அதுல இடம்பெறும். சமூக நீதிக்காக போராடுகிறவர்கள் வர்றாங்களா, சமூக நீதி இடம்பெறும். ஆனால் அரசமைப்பு சட்டம் என்பது ஒரு சமூக பிம்பம், சமூகத்தினுடைய படிமம். அது படிமம் நிஜத்தை உருவாக்குவதில்லை, உருவத்தை உருவாக்குவதில்லை. உருவம் தான் படிமத்தை உருவாக்கும். ஆனா இது என்ன பண்ணும்? வரலாற்றில் அதற்கு மேல் போவதற்கு அது வழிகாட்டும். உண்மையான போராட்டம் என்பது களத்தில் நடக்கிறது. இது ஒரு ஆவி வடிவம், அவ்வளவு. அந்த போராட்டத்தினுடைய ஒரு ஆவி வடிவம் தான். அப்படிதான் ரஜினி பாபி இதை சொல்லுவார். இட் இஸ் ஜஸ்ட் எ கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவார், கோஸ்ட் ஆஃப் த ரியல் ஸ்ட்ரகிள். அப்ப என்ன பண்ணுது இப்ப எது? அப்ப இது எதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்? இந்த அமைப்பு எப்படி இருக்க போகுது, இந்த அமைப்பை ஏன்னா அது என்ன உரிமை கொண்டாடுதுன்னா, இந்த நாட்டின் சுகதுக்கங்களை எல்லாம் தீர்மானிப்பதற்கு மக்களாகிய நாம், நமக்கு இதெல்லாம் வேணும், நமக்கு நீதி வேண்டும், நமக்கு சுதந்திரம் வேண்டும், நமக்கு சமத்துவம் வேண்டும், நமக்கு சகோதரத்துவம் வேண்டும், நீதி வேண்டும், விடுமை வேண்டும், நிகர்மை வேண்டும், உடன் பிறந்தமை வேண்டும் என்றெல்லாம் திட்டமிட்டு யோசித்து அதற்கு பொருத்தமாக இந்த இறைமையுள்ள குடியாட்சிய குடியரசை நாம் உருவாக்கி கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன பதில் சொல்ல வேண்டியிருக்கும்? ஒரு சினிமா டைரக்டர் மாதிரி இது இல்லைன்னு கேட்காதீங்கன்னு சொல்ல முடியாது. இது எங்கேன்னு கேட்பாங்க. நீங்க சொன்ன அறிவிப்புகளுக்கு உள்ள விதிகள் இருக்கா, அவை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகள் இருக்க முடியுமா, இருக்கான்னு கேட்பாங்க. எனவே அதற்கு விடை சொல்லுவதாகத்தான் இருக்கணும். இல்லைன்னா என்ன பொருள்? இதான் இங்க முக்கியமானது. இல்லைன்னா என்ன பொருள்? ஒரு அரசமைப்பு சட்டத்தினுடைய 17வது உறுப்பு சொல்லுது, தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது.
எந்த வடிவிலும் தீண்டாமையை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது குற்றம். சரி, இத்தனை வருடங்களாகியும் தீண்டாமை ஒழிக்கப்படவில்லை என்ன, அது சட்டத்துல இருந்து என்ன பண்றது? கடைபிடிக்கலையேன்னு கேட்டா, கடைபிடிக்கிறதுக்கு சட்டம் என்ன சொல்லுது? அரசமைப்பும் அரசமைப்பை நியாயப்படுத்துகிறவர்களும் இதற்கு விடை சொல்லணும். அரசமைப்பு இதற்கு உருப்படியா என்னென்ன செஞ்சிருக்கு நீங்க சொல்லலாம். பிசிஆர் ஆக்ட் போட்டோம், வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம் போட்டோம். இந்த சட்டம் எல்லாம் போட்டதே எதை காட்டுதுன்னா, ஒழிந்து விடவில்லை, நீடிக்கிறதுங்கிறதா காட்டு. நீங்க அபாலிஷ்ல சொல்றீங்க, இதை ஒழிக்க முயற்சிக்க வேண்டும்லாம் சொல்லல, ஒழிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க. அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ் இல்லையா? அப்ப நீங்க என்ன மாதிரி குடியரசு அமைச்சிருக்கிறீங்க? அது இறைமையுள்ள குடியரசு. யாருக்கு இறைமை? மக்களுக்கான இறைமை. மக்கள் ஒரு மக்களாக இல்லை, பல மக்கள் சமூகங்களாக இருக்கிறாங்க, பல மக்கள் தொகுதிகளாக இருக்கிறாங்க. சரியா சொன்னா பல தேசிய இனங்களாக இருக்கிறாங்க. அப்ப ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான இறைமை. அந்த இறைமை இல்லை என்றால் இந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்ற முடியாது. அப்ப இறைமை இருக்குது, ஆனா எங்களால் இதை ஒழிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க இறைமை உண்மையானதல்ல. ஒரு குடியாட்சியம், இது ஒரு ஜனநாயக அமைப்பு, எல்லா மனிதர்களுமே சமம், குடிமக்கள் சொன்னபடி நடக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டா, குடியரசுன்னு சொல்லிட்டீங்கன்னா, ஜனநாயக குடியரசுன்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த குடியாட்சியம் சமத்துவத்தை கொண்டிருக்கிறதா? அரசியல் சமத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறதா? ஏழையானாலும் பணக்காரனானாலும் யார் மக்கள் சார்பில் பேசுவதற்கு தெரிந்தவனோ, யார் மக்கள் சார்பில் சட்டம் இயற்றுவதற்கு வல்லமை உள்ளவனோ, அவன் எந்த சிக்கலும் இல்லாமல் சட்டமன்றத்துக்கு போலாம், நாடாளுமன்றத்துக்கு போலாம். ஆனா விஜய் மல்லையா போக முடியும், பெங்களூர்ல இருக்கிற ஒரு சாதாரண தொழிலாளி போக முடியாது. அப்ப இந்த ஜனநாயகத்தில் ஒரு போலித்தனம் இருக்கிறது. லெனின் நெடுங்காலம் முன்பு அரசும் புரட்சியும்ல எழுதினார், எவ்வளவு பெரிய குடியரசாக இருந்தாலும், அது எவ்வளவு ஜனநாயகத்தன்மை உள்ள குடியரசாக இருந்தாலும், தனி உடைமை உறவுகள் ஜனநாயகத்தை வடிவ அளவிலானதாக சுருக்கிவிட்டன. தனியுடைமை உறவுகள்னா ஒருத்தர் பணக்காரனா இருக்கலாம், ஒருத்தர் ஏழையா இருக்கலாம், ஒருத்தர் நடுத்தர வர்க்கமா இருக்கலாம்ங்கிறதன் மூலமாக இந்த ஜனநாயக உரிமைகளை செயலாக்குவதில் பணக்காரனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பு ஏழைக்கு இல்லாம இருக்கு, அல்ல சுருக்கமா இருக்கு, குறுகி இருக்கு. அவர்கள் பல ஏடுகள் நடத்தலாம், பல தொலைக்காட்சி அலைவரிசைகள் நடத்தலாம், ஒற்றையால் நடத்தலாம். ஒரு அம்பானி ஒரு அதானி நினைச்சா நடத்தலாம். ஆனா 100 ஏழைகள் சேர்ந்தாலும் அதோடு போட்டி போட முடியாது. இது ஏன்னா அம்பேத்கர் சொன்னார், நாம் ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு, ஒரு ஓட்டுக்கு ஒரு மதிப்பு என்கிற அந்த ஒரு அரசியல் சமத்துவத்தை நிறுவி இருக்கிறோம். எனவே இது அரசியல் ஜனநாயகம். 1946 நவம்பர் 49 நவம்பர் 25 என்று அம்பேத்கர் ஆற்றிய உரையது. இதற்கு முரணா என்ன பண்ணிருக்கிறோம்? ஒரு சமூக பொருளியல் ஏற்றத்தாழ்வு தான் இதற்கு அடிப்படையாக இருக்கு. இப்ப ஏற்றத்தாழ்வின் அடித்தளத்தின் மீது நிறுவப்பட்டிருக்கிற ஒரு அரசியல் சமன்மை, இதை மாற்றணும் அப்படின்னு சொல்றார். மாத்தலைன்னா என்ன அர்த்தம்? ஜனநாயகம் இல்லைன்னு அர்த்தம். எல்லாத்தை விட பெரிதும் நகைப்புக்குரியது இந்தியா ஒரு சோசியலிச குடியரசுன்னு அறிவித்துக் கொண்டதுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாட்டில் இயற்றப்படுகிற ஒவ்வொரு சட்டமும் இந்த சட்டத்தில் பயன்படுத்தப்படுகிற சொற்களுக்கு ஒரு வரைவிலக்கணத்தை கொடுக்கிறது. நீங்கள் வரதட்சணை ஒழிப்பு சட்டம்னு எழுதுனீங்கன்னா, வரதட்சணைனா என்ன, அதுக்கு என்ன வரைவிலக்கணம், சட்டத்தில் வரதட்சணை என்பதற்கான வரைவிலக்கணம் என்ன என்பது உள்ள இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் இருக்கும். அபிஷியல் லாங்குவேஜ்னா என்ன, அல்லது லிங்க் லாங்குவேஜ், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சட்டத்தை எழுதும் போது, புதிய சட்டம் எழுதும் போது வரும். இப்ப வன்கொடுமைகள் தடுப்பு சட்டம்னா வன்கொடுமைனா என்ன என்று இருக்கும். பன்னாட்டு சட்டங்கள் இனவழிப்பை ஒழிப்பதற்கான ஒப்பந்தம், இனவழிப்புனா என்னன்னு இருக்கும். அதுல 1, 2, 3 இந்த கூறுகள் எல்லாம் சேர்ந்தது. ஆனால்
இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையில் சொல்லப்பட்டிருக்கிற சோசியலிசம் என்பதற்கு என்ன வரைவிலக்கணம்? What is the definition? அது என்ன மாதிரியான சமூக பொருளியல் அமைப்பை குறிக்கும், என்ன மாதிரியான பண்பாட்டையும் அரசியலையும் குறிக்கும் என்ற வரைவிலக்கணமே கிடையாது. நீங்க உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ போய் சோசியலிச குடியரசுன்னு சொல்லிட்டாங்க. இது உண்மையில் இந்த முகப்புரை என்பது அம்பேத்கர் எழுதியதல்ல, ஜவஹர்லால் நேரு எழுதியது. அந்த பார்ட் 1 தொடங்கும் போது வருது பாருங்க, இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற அந்த பகுதி, அதுல இருந்து தொடங்கிதான் அம்பேத்கருடைய வாசகம். எதனால சொல்றேன்னா, அந்த முதல் விதியை, முதல் உறுப்பை we the people of India என்பதற்கு பதில் we the nation of India என்று மாற்ற வேண்டும் என்று தேசபக்தர்கள் ஆர்வத்தோட கேட்டாங்க. அம்பேத்கர் முடியாதுன்னு சொன்னார். India is not a nation. There is no nation called India, no religion called Hinduன்னு சொன்னார். ஏன்னா அவங்க இந்துத்துவவாதிகள். ஏன் நேஷன் இல்லைங்கிறது காரணம் சொன்னார். 1000 சாதிகளாக பிரிந்திருந்து கொண்டு நாம் தேசம் என்று சொல்ல முடியாது. தேசமாக வேண்டும் என்றால் தேசத்திற்கு விரோதமான சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனா நேரு என்ன பண்ணாருன்னா, அந்த முகப்புரையில நேஷன் என்று எழுதினார். இதை ஏத்துக்கிட்டாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, பிரியாம்பிள் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். பிரியாம்பிளை சொல்லி எல்லாம் நீங்க வழக்கு போட முடியாது, பிரியாம்பிளை சொல்லி எல்லாம் வாதிட முடியாது. அது சும்மா ஒரு சுக்லாம்பரதம் மாதிரி ஒரு மந்திர சொல், அவ்வளவுதான். பிரியாம்பிள்ங்கிற அர்த்தம்லாம் தேடக்கூடாது. அதனால இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க, வெறும் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்க 42வது திருத்தத்தினுடைய முதல் கூறில் சோசியலிஸ்ட் செக்குலர் சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆக்கிட்டாங்க. ஆனா அப்ப ஆக்கதான் எழுதாம என்ன பண்ணாங்க, 49 நவம்பர் 26ஆம் தேதியை மாத்திட்டு தான் எழுதிக்கிட்டாங்க. ஏன்னா அது பெருசு இல்லை, ஏன்னா சட்டத்துல அது ஒன்றும் ஃபோர்ஸ் இல்லாது. ஆனா பிற்காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, பல தீர்ப்புகளில், கேசவானந்த பாரதிக்கு உட்பட பல தீர்ப்புகளில் பிரியாம்பிள் அதுவும் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் தான், அதுவும் என்ஃபோர்ஸபிள் தான் என்று சொல்லிட்டாங்க. அப்ப என்னாச்சு உங்களுக்கு, அதுல நேஷன் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல நேஷனே கிடையாது. 42வது திருத்தம் வரைக்கும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் நேஷன் சொல்லையே கான்ஸ்டிடியூஷனுக்குள்ள கொண்டு வந்து இந்திரா கான்ஸ்டிடியூஷனை மாற்றும் போது சேர்த்தாங்க. 42வது திருத்தத்தில் தான் சேர்த்தாங்க. அதனால அதுல அம்பேத்கருக்கு தொடர்பில்லை, அவர் அதை விட்டுட்டார். அவ்வளவுதான், எதையோ எழுதி வச்சுட்டு போட்டார். இந்த பின்னணியில இந்த கான்ஸ்டிடியூஷன் எந்த சமூகத்தில் எழுதப்படுகிறதுங்கிறது முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு இலக்கியத்தை மதிப்பீடு செய்கிற போது, ஒரு கட்டுரை மதிப்பீடு செய்கிற போது, ஒரு கலைப்படைப்பை மதிப்பீடு செய்கிற போது, எந்த சமூக அமைப்பின் அடிப்படையில் அது உருவாகிறது, என்ன சமூக உறவுகளை அது பிரதிபலிக்கிறது என்று ஆராயிறீங்க. அப்ப இந்தியாவில இந்திய குடியரசை நீங்கள் அமைக்கிற போது, இந்திய குடியரசினுடைய முதற் பெரும் தீங்கு எது, இதனுடைய முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு முதல் பெரும் தடை எது, அந்த தடையை நீங்கள் இனங்காட்டணும். அப்படி இனங்காட்டணும்னு சொன்னா, இந்தியாவுக்கும் பிற நாடுகளுக்கும் இருக்கிற முதன்மையான வேறுபாடு எது? உலகத்துல பல நாடுகளுடைய அரசமைப்பை எடுத்து பார்க்கிறோம். சமத்துவம் என்பதை வலியுறுத்துகிற அரசமைப்பு உறுப்புகள் இருக்கு. பாகுபாடின்மையை, நான் டிஸ்கிரிமினேஷனை வலியுறுத்துகிற பிரிவுகள் இருக்கு. இந்த பாகுபாட்டையும் இன ஒதுக்கலையுமே பெரும் தீங்காக கொண்டிருந்து அவற்றை ஒழித்துவிட்டு புதிய அமைப்பை கட்டி கொண்டிருக்கிற நாடுகளின் அரசமைப்பு இருக்கு. அந்த அரசமைப்புகளில் எல்லாம் என்னென்ன வகையிலெல்லாம் மனிதர்கள் பிரிந்திருக்கிறார்கள் என்பது இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க என்னென்ன வகையெல்லாம் பிரிந்திருக்கிறார்கள் என்று கேட்டீங்கன்னா, அவங்க சொல்றாங்க, மனிதர்களுக்கு இடையில் மத அடிப்படையில் வேறுபாடு கூடாது,
மத அடிப்படையில் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. பிறந்த ஊரின் அடிப்படையில் வேறுபாடு பார்க்கக்கூடாது. பிளேஸ் ஆஃப் பர்த் அல்லது வசதி படைத்தவன் இல்லை வர்க்க அடிப்படையில் வகுப்பு அடிப்படையில் பார்க்கக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றும் இருக்கு. என்ன இல்ல அங்க எல்லாம்? ஒரே ஒரு சொல் மட்டும் இல்லை, சாதி மட்டும் இல்லை. ஏன் அங்க எங்கேயுமே சாதி? நமக்கு தெரிந்து உலகத்தில் சாதியை குறிப்பிடுகிற ஒரே ஒரு அரசமைப்பு இந்திய அரசமைப்பு தான். சாதியை குறிப்பிடுவதையே நான் எதற்கு ஆதாரமா சொல்றேன்னா, இந்தியாவில் சாதி அமைப்பு முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு தடை. இது அரசமைப்பு பேரவையில் அரசமைப்பை எழுதியவர்களுக்கு, அரசமைப்பை விவாதித்தவர்களுக்கு, அரசமைப்பை இயற்றியவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். நீதிக்கு, வளர்ச்சிக்கு, முன்னேற்றத்திற்கு அவர்கள் சொல்லக்கூடிய சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாத்துக்கும் இதுதான் தடை. அப்படின்னு சொன்னா இந்திய அரசமைப்பு இந்தியாவில் சாதி என்ற ஒன்று இருப்பதை அங்கீகரிக்கிறது, அறிந்தேற்கிறது. ஒரு தீமையை களைவதற்கான முதல் படி அது இருப்பதை அறிந்தேற்பதுதான். ரெகக்னிஷன் ஆஃப் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காஸ்ட். இதெல்லாம் நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்திய சமூகத்தில் சாதின்னு ஒண்ணு இருக்கு. அது முதல் இடத்துல இருக்கோ, ரெண்டாவது, அதெல்லாம் அப்புறம். வேறு எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு சாதி என்கிற ஒரு கட்டமைப்பு இங்க இருக்கு. அந்த சாதியை பற்றி வேற எவரை விடவும் ஆழமாக சுடர் மிகுந்த முறையில் ஆய்வு செய்த அம்பேத்கர் தான் அரசமைப்பினுடைய வரைவு குழு தலைவராக இருக்கிறார். சாதி இல்லைன்னு சொல்றவங்க யாரும் இல்லை. அரசமைப்பினுடைய 17வது உறுப்பு அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷன், தீண்டாமை ஒழிக்கப்படுகிறதுன்னு சொல்லுங்க. தீண்டாமைனா இன்னதான் அதனுடைய வகை பிரிவுகள்னு சொல்லி இருந்தாச்சுன்னா கோயில் நுழைவுக்கு மட்டுமல்ல, கருவறை நுழைவுக்கே தடை வர முடியாது. நீ இதுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னா அது தீண்டாமை தானே? தீண்டாமைக்கு விளக்கம் கிடையாது. எதுக்குமே டெபினிஷன் இல்லாத மாதிரி அதுக்கும் விளக்கம் கிடையாது. கூட ஒருத்தர் அரசமைப்பு பேரவை விவாதத்துல ஒரு உறுப்பினர் சொல்றாரு, கொஞ்சம் வரையறுத்து சொல்லுங்கய்யா அன்டச்சபிலிட்டின்னு, இல்லைன்னா ஒரு சிக்கல் இருக்குங்கிறார். என்ன சிக்கல் இருக்குன்னா, ஒரு நோய் வந்தவன தொடக்கூடாதுன்னு சொன்னா, தொட்டா நோய் தொத்திக்கும்னு சொன்னா அதுவும் தீண்டாமையான்னு சொல்லி கோர்ட்ல வழக்கு போட்டுருவாங்க. எனவே அது சொல்லணும்னு ஒருத்தர் கேட்கிறார். இல்ல இல்ல, நம்ம சோசியல் ஈவில பத்தி தான் பேசுறோம், அதனால அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இப்ப நம்ம சோசியல் டிஸ்டன்சிங் இருக்குல்ல, சமூக அளவில் விலகி இருத்தல், இதுவும் தீண்டாமை தானே. இந்த தீண்டாமை வேறு. இப்ப தமிழ் சமூகத்துல கடந்த காலத்தில் நோயாளிகள் பிரிந்திருக்கிற இடத்துக்கு தீண்டாச்சேரி என்று பெயர் இருந்ததா சொல்றாங்க. அந்த தீண்டாச்சேரியும் தீண்டாமை அடிப்படையிலான தீண்டாமை சேரியும் ஒன்று கிடையாது. அந்த மாதிரி வரையறை இல்லை. ஆனா தீண்டாமை இருப்பதை ஒப்புக்கொண்டாலே தீண்டாமை என்பது யாருக்கு யாருக்கு இடையில இருக்கு? சாதிகளுக்கு இடையில தான் இருக்கு. சவர்ணர்களுக்கும் அவர்ணர்களுக்கும் இடையிலான தீண்டாமை, நால்வர்ணங்களுக்கும் பஞ்சவர்களுக்கும் இடையிலான தீண்டாமை, ஊருக்கும் சேரிக்கும் இடையிலான தீண்டாமை, எல்லாத்துக்கும் அடிப்படையா இருப்பது எது? வர்ண சாதி அமைப்பு. சாதி இருப்பதை அரசமைப்பு சட்டம் ஒத்துக்கொள்கிறது. ஆனால் அதை ஒழிப்பதை தன் நோக்கமாக கொள்ளவில்லை. எப்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டதுன்னு எழுதுனதுனாலேயே தீண்டாமை ஒழிஞ்சிடலையோ, அதுபோல சாதி ஒழிக்கப்பட்டதுன்னு எழுதிட்டதுனாலேயே ஒழிஞ்சிரும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது என்று எழுதியதால் அதை ஒரு நோக்கமாக வைத்து இயங்க முடிகிறது. அரசு புதிய சட்டங்களை இயற்ற முடிகிறது. நாம் தொடர்ந்து போராட முடிகிறது. தீண்டாதவர்கள் நாங்கள் தீண்ட மாட்டோம் என்று சொல்லுகிற மக்களிடமிருந்தும் தீண்டாமை எதிர்ப்பதற்கான உணர்வை வளர்க்கவும் அவர்களை அரசியல்படுத்தவும் முடிகிறது.
ஆனா தீண்டாமை சாதி ஒழிக்கப்பட்டதுங்கிற நோக்கம் அறிவிக்கப்படவே இல்லை. அறிவிக்கப்படாதனால சாதியை ஒழிப்பதற்கான விதிகள் இல்லை. சாதி இருப்பதை அங்கீகரித்து சாதியை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தை அறிவிக்கவில்லை என்றாலே சாதியை புதுசா தோற்றுவித்து விடுவார்கள் அர்த்தம் இல்ல, இருக்கிற சாதியை பாதுகாப்பார்கள். இதான் நம்ம இதுல நல்லா புரிஞ்சுக்கணும். caste is not abolished னா caste is preserved என்றுதான் அர்த்தம். என்ன இது ஒரு நாவல் அல்ல, கட்டுரை அல்ல, இது அரசமைப்பு சட்டம். அனைத்து வல்லமைகளோடும் இருக்கிற சட்டம் இது. இந்த அரசமைப்பு சட்டம் தான் நம்மை ஆள்வது, ரூல் ஆஃப் லா. அந்த லாவுல இது பேசிக் லா, ஸ்டாட்யூட்டரி லா கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் கிவன் லா கிடையாது. இதான் அடிப்படை சட்டம். நீங்கள் ஆட்சித்துறையாக இருந்தாலும் சட்டமியற்றும் துறையாக இருந்தாலும் அல்லது நீதித்துறையாக இருந்தாலும் சட்டம் இயற்றுதல், சட்டத்தை செயலாக்குதல், சட்டத்திற்கு விளக்கம் அளித்தல், இந்த மூன்று துறைகளுமே எதை போய் அடிப்படையா எடுத்துக்கிடுவாங்க? கான்ஸ்டிடியூஷன் தான் எடுத்துக்குவாங்க. அந்த அடிப்படை சட்டம், அந்த அரசமைப்பு சட்டம் சாதியை ஒழிக்கும் நோக்கத்தை அறிவிக்கவில்லை என்றாலே சாதியை பாதுகாக்கிறது என்பதுதான் அதன் உட்பொருள். Intrinsically it preserves caste. ரொம்ப மேலெழுந்த வாரியா பாக்குறவங்க எங்கேயா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, ஒண்ணு இல்லைங்கிறதுக்கே அதான் அர்த்தம். சாதி பத்தி நீங்க பேசலன்னா சாதியை கண்டுகொள்ளவில்லை என்று. நேரடியா அது எப்படி பாதுகாக்கிறதுக்கான ஆதாரங்கள் அப்புறம் தனியா சொல்ல. அப்படி நம்ம பார்க்கும் போதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது வந்ததற்கு பிறகும் கடந்த காலத்திய சட்டங்கள், கடந்த காலத்தில் சட்டமன்றங்கள் இயற்றிய சட்டங்கள், கடந்த காலம் என்ன காலங்க அது? கடந்த காலங்கிறது ரெண்டு. இந்தியா சோசியலிச நாடா இருக்கல இதுக்கு முந்தியெல்லாம். அது பொதுவை சமூகமா இருந்ததெல்லாம் வழக்கொழிந்து போயிடுச்சு. அப்ப எல்லாம் சட்டமும் கிடையாது, நீதிமன்றம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்போ ஒரு சாதி சமூகமாக, மன்னராட்சி சமூகமாக, அடிமை சமூகமாக இந்தியா இருந்தது. ஆளும் கோட்பாடுகளாக பார்ப்பனிய கோட்பாடுகள் இருந்தன. அதுக்கு ஆதாரம் தான் மனுஸ்மிருதி, அதுதான் சட்டம், மனு தர்மம் எல்லாமே இருக்கு. சொத்து வச்சுக்கணுமா, வச்சுக்கிறது இல்லையா, சொத்தை எப்படி பாகம் பிரிக்கணும், எல்லாத்துக்கும் ஹிந்துல்லா. முத்துராமலிங்க சேதுபதிக்கும் மாவட்ட ஆட்சியருக்கு இடையில் நடந்த வழக்குல லண்டன்ல இருக்கிற பிரைவி கவுன்சில என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவுல நீங்க எழுதி வச்சிருக்கிற சட்டங்களை காட்டிலும் மரபு வழக்காற்றின் அடிப்படையிலான இந்து சட்டம் என்பது வலிமை வாய்ந்தது. அவன் விளக்கம் கொடுக்குறான். அந்த சட்டத்தின் அடிப்படையில் அவன் தீர்வு சொல்றான். யாரு? லண்டன்ல ஜாதி பத்தி தெரியாத வெள்ளக்காரனுக்கு இந்து சட்டம் தான் அடிப்படை. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன? காலனி ஆதி. ஒரு 200 ஆண்டு கால காலனி ஆதிக்கத்தில் இருந்து இந்தியா வெளிப்படுகிறது, விடுமை பெற்று வெளிப்படுகிறது. நேரு முழங்குறார், ஊழோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். நாங்க புதிய இடத்துக்கு வந்துட்டோம். பழைய ஊழை உப்பக்கம் காண்பார், புதிய ஊழ் போல் வலியது எதுவும் இல்லை இல்லையா? வள்ளுவர் ரெண்டையுமே சொல்லியிருக்காருல்ல, ஊழினும் வலிது யாவுலன்னா இது புதிய ஊழ். பழைய ஊழ் என்ன? அந்த ஊழை உப்பக்கம் கண்டாச்சு. நேருடைய முழக்கம். யூனியன் ஜாக்கை இறக்கியாச்சு, பழைய விதியை ஒழிச்சாச்சு, புதிய விதி காற்றில ஏறிவிட்டது. அதுதான் மூவண்ணக்குடியுடைய உயர்வு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் பழைய விதியை ஒழித்து விட்டு புதிய விதியை செய்கிறீர்கள். ஆனால் பழைய விதிகள் செல்லுபடியாகும். இந்த புதிய விதிக்கு அடங்கியதாக, புதிய விதியோடு உடன்பட்டதாக இருக்கும். அந்த பழைய விதிகள் என்ன அர்த்தம்? காலனி ஆதிக்க விதிகளும் பார்ப்பனிய விதிகளும் என்று பொருள். இதுக்கு ஆனந்த் எல்லாம் ஆதாரங்களோட சொல்றாங்க.
இந்தியாவினுடைய பழைய காலனி ஆதிக்க காலத்திய சட்ட ஆட்சிகள் இருக்கு பாருங்க, மனு தர்மம், மனுஸ்மிருதி, ரிக்வேதம், பகவத்கீதை, இதெல்லாம் பார்ப்பனிய சட்டங்களுக்கான ஆகமங்கள், சுருதிகள், உபநிடதங்கள், வேதங்கள், புராணங்கள், அது ஒரு பக்கம் வச்சிருக்கு, ஒதுக்கி வச்சிருக்கு. அது வழக்காறுகளாக இறுகி இருக்கு, வெறும் எழுத்துல இருக்கிறது மட்டும் இல்ல, வழக்காறுகளா பழகி இருக்கு, உறுதியாய். இரண்டாவதாக 1857 முன்னால கூட நீங்க எடுத்துட்டு போலாம். கிழக்கிந்திய கம்பெனி காலத்துல ஒரு சட்டம் போட்டார்ல, நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல, ஒரு சிற்றரசர் இருந்து அவருக்கு ஆண் வாரிசு இல்லைன்னா என்ன பண்ணுவான், அந்த ஆட்சி அவன் எடுத்துக்குவான். இது அவன் ஒரு சட்டம் போடுறான். இதுக்கு இதை எதிர்த்துதான் வேலு நாச்சியார் போரிட்டாங்க. மருதுபாண்டியர்கள் கையில நாட்டை கொடுத்துட்டு அவங்க போய் போரிட்டாங்க. பல இடங்கள்ல எடுத்துக்கிட்டான். இந்தியா பூராவிலையும் வாரிசு இல்லைன்னா எடுத்துக்கிட்டான். ஏன் பிரித்தானிய ஆட்சியில ஆண் வாரிசு வேணுங்கிறதுக்காக மகாராணி செத்த போதெல்லாம் மத்தவங்கள்ட்ட ஆட்சியை கொடுத்தானா என்ன? அங்க விக்டோரியா ராணி, எலிசபெத் ராணி, பொம்பளை எல்லாம் ராணியா இருக்கலாம், ஆனா இங்க இருக்க கூடாது. இது கிழக்கிந்திய கம்பெனி கொண்டு வந்த சட்டம் தான். இன்னும் பல சட்டங்கள் அவங்க காலத்துல இயற்றப்பட்டுச்சு. இப்ப அதையெல்லாம் விட்டுருவோம். இந்த 1857 முதல் இந்திய விடுதலை போருக்கு பிறகு 1858 பிரிட்டன் ஒரு ஆட்சியை நிறுவுகிறது. அந்த ஆட்சி சட்டத்தின் ஆட்சி. அதுக்கு ராணியாருடைய மகிமை பெயரளிக்கும். பிரித்தானிய நாடாளுமன்றத்துல சட்டங்கள் இயற்றுவாங்க. பிரித்தானிய அமைச்சர்கள்ல நிதி அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி, தொழில் அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கிற மாதிரி, உள்துறை அமைச்சர்னு இருக்கிற மாதிரி, இந்தியா துறை அமைச்சர்னே ஒருத்தர் இருப்பார். அவர் இந்திய அமைச்சர் அல்ல, இந்தியா அமைச்சர். இந்தியா மினிஸ்டர்னே அவருக்கு பேருங்க. ஒரு இந்தியா மினிஸ்டர் அங்க இருப்பார். அப்ப யாக சட்டத்தின் ஆட்சி தான். அந்த சட்டம் எவ்வளவு மோசமோ அநியாயமான சட்டமோ, ஆனா சட்டத்தின் ஆட்சி. அதுல ஏதாவது சட்டத்தை ஒரு அதிகாரி மீறினா நீங்க கோர்ட்டுக்கு போலாம். சட்டத்தின் ஆட்சியை கொண்டு வந்துட்டாங்க. அப்ப 57 சட்டம், மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம், மாண்டேகு சென்ஸ்போர்ட் சட்டம், இரட்டை ஆட்சி முறை, 1935 இயற்றப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்த சட்டங்கள் இவைதான் பழைய சட்டங்கள். இந்த சட்டங்களை மறுத்துவிட்டு இந்த புதிய அரசமைப்பு சட்ட விழுமியங்கள் இருக்குல்ல, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற அந்த விழுமியங்கள், சமூக நீதி, அரசியல் நீதி, பொருளியல் நீதி, நீதினா சாதாரண நீதி இல்லை, இவற்றின் அடிப்படையில் நாங்கள் புதிய சட்டங்களை எழுதிக் கொள்கிறோம். இந்திய தண்டனை சட்டமா தூக்கி போடு, பிரிசன்ஸ் ஆக்டா தூக்கி போடு, எவிடன்ஸ் ஆக்டா தூக்கி போடு, சிஆர்பிசியா தூக்கி போட்டு, இதெல்லாம் காலனி ஆதிக்க கால சட்டம். இந்திய தண்டனை சட்டத்துல 124A இருக்குதா, தூக்கி போடு. அதுதான் எங்க தலைவர்களை பூரா ஜெயில வச்ச. இப்ப எப்படி 124A வச்சுக்கிறது? நீ ஏன் புதுசா மெக்கானிக் தான் சட்டம் எழுத தெரியும்? இந்தியாவில ஒருத்தருக்கு சட்டம் எழுத தெரியாத? இந்திய தண்டனை சட்டம், குற்ற நடைமுறை சட்டம் எழுத தெரியாத நமக்கெல்லாம்? சிறை சட்டம் எழுத தெரியாத? அப்ப நடந்த கொடுமைகளின் படிப்பினைகளை பெற்று எப்படி சிறைகள்ல உரிமைகளை பாதுகாக்கணும், எப்படி தண்டனைகள் என்பவை சீர்திருத்தம் நோக்கமுடைய சீர்திருத்த சட்டங்களாக இருக்கணும், எல்லாமே செய்ய முடியும் தானே? எதையுமே செய்யல. அதெல்லாம் தொடரும். எங்கேயாவது இடிச்சதுன்னா மாத்திக்கலாம். அப்ப பார்ப்பனிய சட்டங்களும் காலனிய சட்டங்களும் அவற்றின் தொடர்ச்சியின் அடையாளமாக ஆனல்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த காலனி ஆதிக்க சட்டத்தினுடைய பெரும்பாலான உறுப்புகள் எடுத்தெழுதப்பட்டன. எழுதுறது கூட அம்பேத்கர் இல்ல. அம்பேத்கர் அந்த வேலைக்கு வர்றதுக்கு முந்தைய BN ராவ், நரசிங்க ராவ் எழுதி வச்சிருக்கார், ரெடியா வச்சிருக்கார். இதையெல்லாம் மீறி அம்பேத்கர் என்னவெல்லாம் புதிதாக அதில் சேர்த்தார், அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத நான் தனியா ஒரு வகுப்பில் நான் அதை பேசுவேன். அவரால் அவருடைய பங்களிப்பு என்ன, ஒண்ணுமில்லாத ஒருத்தரை நம்ம சொல்லலாம், ஒண்ணுமில்லாதவர் இல்லை, அப்படி ஒண்ணுமில்லாம செய்யல. அவரே இது ஒருத்தருக்கும் பயன்படல, என்னை வாடகை குதிரையாக பயன்படுத்தினார்கள், என் கையில் பேனா இருந்தது, பார்ப்பனர்கள் அசைத்தார்கள் சொன்னா கூட அப்படியே எடுத்துக்க வேண்டியல. உண்மையில அவர் நிறைய செய்தார், நிறைய சாதித்தார்.
இந்த அரசமைப்பை அடியோடு மாற்றுவதற்கு அது போதனை, அவ்வளவுதான். ஆனா அரசமைப்பில் அவருடைய முத்திரை நிச்சயமாக உண்டு. அது பின்னால் நம்ம பார்க்கலாம். ஆனா இப்ப நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, இதைத்தான் இந்த 13-25-372 எடுத்துக்காட்டார். பழைய சட்டங்கள் கஸ்டம்ஸ் என்ற பெயர்ல, யூசேஜஸ் என்ற பெயர்ல, பழக்கங்கள், வழக்கங்கள், மரபுகள். ஏன் கருவறைக்குள்ள இன்னொருத்தர் போக கூடாதுன்னா அது பழக்க வழக்கம், மரபு மாத்தக்கூடாது. சொத்து பிரிக்கிற முறை, இந்து அன்டிவைடட் ஃபேமிலி, பெண்ணுக்கு ஏன் சொத்துரிமை கொடுக்க கூடாது, எல்லாத்துக்கும் அந்த இது வந்துடும். இது நிறைய வரிசையா நிறைய சொல்லலாம். நம்ம கண்ணுக்கு தெரியாத, நம்ம நேரடியா சந்திக்காத பல துறைகளில் அது எவ்வாறு இன்றைக்கு ஆட்சி செய்கிறது, ஒரு புது தாராளிய இந்துத்துவத்தை அது எவ்வாறு வலுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று தனியா ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு பெரிய தலைப்பு. நம்ம பளிச்சுன்னு தெரிகிற சில விஷயங்களை மட்டும் பார்க்கிறோம். எல்லாரும் அர்ச்சகராலாம், கருவறைக்குள்ள போறது, இப்படி சில விஷயத்த பார்க்கிறோம். ஆனா உண்மையிலேயே இந்திய பெருமுதலாளிய கட்டமைப்புக்கு மார்வாரி சேட்டுகளுடைய அந்த ஏகபோக ஆதிக்கத்திற்கான முறையை எப்படி இந்த பழைய சட்டங்கள் உருவாக்கி இந்திய அரசமைப்பின் கீழ் அவை உயிர்ப்போடு இயங்குகின்றன என்று தனியா ஆய்வு செய்யப்படும். சும்மா ஒரு மேல இருந்த மாதிரியே சொல்றாங்க, அது பிரபுத்துவம் எல்லாம் போயிடுச்சு, இப்ப முதலாளித்துவம் வந்துருச்சு. எந்த அளவுக்கு வந்திருக்கு, வரல, எந்த அளவுக்கு சிக்கிக்கிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு பழைய அமைப்போடு அது பின்னி பிணைந்து சமரசமாகி இருக்கிறது என்பது ஆராயம். அதனால இதை நம்ம முன்பு பார்த்துட்டோம். இந்த 13-25 இந்த எரிக்கப்பட்ட சட்டப்படி இப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, இவை தவிர நேரடியாக இடஒதுக்கீட்டுக்கு அடிப்படையான சட்ட உறுப்புகள் இருக்கு. ஏன் எப்பயுமே மீண்டும் மீண்டும் நம்ம நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு என்பது கல்வியிலான இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பிலான இடஒதுக்கீடு. இது இன்னும் சொத்திலான இடஒதுக்கீடெல்லாம் இன்னும் மாறல. சமூக செல்வத்திலான இடஒதுக்கீடா மாறல. சோசியல் வெல்த், இந்த நாட்டில் இவ்வளவு ஜிடிபி வருது, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்ப அண்மையில் தான் இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்ன என்பதை பற்றி சமந்தா ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்த அடுத்த இதில் அது வருது. எப்படி இதை கணக்கிடுகிறார்கள், இதுல யாருக்கு என்ன பங்கு இருக்கிறது, இது எப்படி அபகரிக்கப்படுது என்பதை பற்றி ஒரு ஆழமான ஒரு பொருளியல் கட்டுரை. அதே போல பணவீக்கம் பற்றி, மார்க்சிய நோக்கில் பணவீக்கம், அந்த கட்டுரைகள் அதுவும் வருது. நம்ம படிச்சோம்னா தெரிஞ்சுக்கலாம் இதை எப்படி நடக்குது. அதுல இடஒதுக்கீடு எல்லாம் ஒண்ணு கிடையாது. சமூக செல்வத்தில் நமக்கு ஏதாவது பங்கு இருக்கா? இடஒதுக்கீடு இல்ல. அப்ப இதெல்லாம் ஒதுக்கிடுங்க, வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும். சரி, இந்த வேலை வாய்ப்பிலும் கல்வியிலுமான இடஒதுக்கீடு யாரு தொடர்பானதாக இருக்கிறது? அரசு தொடர்பானதாக. வேலை வாய்ப்பில் இந்த நாட்டில் வேலைக்கு போறவங்கள்ல பெரும்பாலானவர்கள் எங்கு போய் வேலை பார்க்கிறாங்க? எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்வது, வேலை வாய்ப்பு என்று சொல்வது அரசு துறையிலும் பொதுத்துறையிலும் தான் எல்லாருக்கும் கிடைச்சுக்கிட்டு இருக்கா? பொதுத்துறை அரசு துறை பாதுகாப்பாக இருக்கும் போதே மொத்த வேலை வாய்ப்பில் நான் குத்து மதிப்பா சொல்றேன், ஒரு 10 விழுக்காடு. இந்த 10 விழுக்காட்டுக்குள்ளதான் இடஒதுக்கீடு. கல்வியிலும் அப்படிதான். விதிவிலக்கா கொஞ்சம் நீண்டு போகும் அரசு தலையிடக்கூடிய இடங்கள்ல. ஆனால் மொத்தத்தில் இது எல்லாமே தனியார் துறையில கையில இருக்கு. அதனாலதான் என்ன தேவைப்படுது? தனி உடைமை என்பது சாதியை பாதுகாக்கிறது. அந்த தனி உடைமையில் தலையிடாமல், தனி உடைமையை குடியாட்சியப்படுத்தாமல், தனி உடைமையில் குமுகியம் வராமல் இடஒதுக்கீடு செயல்படுத்த முடியாது, பெருமளவு மக்களுக்கு செயல்படுத்த முடியாது. இன்னொரு பக்கம் அந்த 10 விழுக்காடு இருக்கக்கூடிய பொதுத்துறை அரசு துறை சுருங்க சுருங்க இடஒதுக்கீட்டு கூடை சுருங்கி கொண்டே இருக்கும்.
இல்லையா? இவ்வளவும் தாண்டி என்ன நினைவு வைத்துக் கொள்ளணும்னா, ரிசர்வேஷன் இஸ் நாட் எ கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட். நம்ம ஒரு சமூக போராட்டங்கள்ல கிளர்ச்சிகள் என்ன சொல்றோம்? இடஒதுக்கீடு சலுகை அல்ல, உரிமை. உரிமை எங்க யாரு உங்களுக்கு உரிமைன்னு யாரு கொடுத்திருக்கா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரைட் டு ரிசர்வேஷன் ஒண்ணு இருக்கா? பேச்சுரிமை, எழுத்துரிமை, தொழில் செய்யும் உரிமை, எந்த பகுதிக்கும் போய் வருகிற உரிமை, எல்லா உரிமையும் இருக்கு. ரைட் டு ப்ரொடெஸ்ட், போராடுகிற உரிமை கூட இருக்கு. என்ன உரிமை இல்ல? ரைட் டு ரிசர்வேஷன் இல்ல. அரசு இடஒதுக்கீட்டுக்கு வழி செய்யலாம், செய்ய வேண்டும் எங்கேயுமே இல்லை. வழி செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் அவர்களுக்கு இல்லை. இடஒதுக்கீட்டுக்கு வழி செய்ய அனுமதி கொடுப்பதுதான் அரசமைப்பு சட்டமே தவிர இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கட்டளையிடுவதல்ல அரசமைப்பு. நீங்கள் அரசு பதவிகள், சட்டமன்றங்கள், நாடாளுமன்றங்கள் இதுல எல்லாம் இருக்கு. ஆனா வேலை வாய்ப்பிலும் பொதுவான அனைத்து துறைகளிலுமான கல்வியிலும் அது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இதுக்கு அர்த்தம் இடஒதுக்கீடு சாதிய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதற்கான ஒரு வழியாக இருக்குமானால், சாதி என்பதே ஏற்றத்தாழ்வுகளைத்தான் ஊடழியாக கொண்டது என்றால், ஏற்றத்தாழ்வு இல்லை என்றால் சாதி நிலைக்காது. இதுதான் முக்கியம். நல்ல சமூக நீதிதான் சாதி ஒழிப்புக்கு அடித்தளம். சாதி என்பது அதுக்கு பண்பாட்டு கூறுகள் இருக்கு. சொந்த சாதிக்குள் செய்து கொள்ளுகிற அகமண முறையில் அது தங்கி நிற்கிறது. சாதி என்பது மூடி அடைத்த வகுப்பாக, வர்க்கமாக இருக்கிறது. எல்லாம் ரைட்டு. ஆனால் இதனுடைய பொருளியல் அடித்தளமாக எது இருக்குதுன்னா, உழைப்பு பிரிவினையும் உடைமை பிரிவினையும் இருக்கிறது. இந்த உழைப்பு பிரிவினையை நீங்கள் கலைத்து போட வேண்டும். யாரோ என்னத்தையும் படிக்கலாம், யாரு என்ன தொழிலும் செய்யலாம் என்ற நிலையை கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு இடஒதுக்கீடு வேணும். அந்த இடஒதுக்கீடு எப்படிப்பட்டதா இருக்கணும்? எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் இருக்கு, எங்கெல்லாம் கல்வி இருக்கோ அங்கெல்லாம் இருக்கு. அப்ப கல்வி வேலை வாய்ப்பில் ஒரு முழுமையான அனைத்தளாவிய நீக்கமர நிரம்பிய ஒவ்வொரு அடிவிலும் பரவி நிற்கிற இடஒதுக்கீடு இல்லை என்றால் இது ஒரு செலக்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ், பொறுக்கி எடுத்த ஒரு சில இடங்களுக்கான சமூக நீதியாக சுருங்கி விடுகிறது. தமிழ்நாட்டுல $1 trillion எக்கானமியை கொண்டு வர போறாங்க. $1 trillion எக்கானமி, லட்சம் கோடி பொருளாதாரம். என்ன பொருள்? முதலீடு செய்வதற்கு நிறைய பேரை கொண்டு வந்து அவ்வளவு கோடி முதலீடு கொண்டு வர போறாங்க. அத்தனை வேலை வாய்ப்புகள் வரப்போகுது. அந்த வேலை வாய்ப்புகள் இடஒதுக்கீடு வருமா? வராது. அப்ப இடஒதுக்கீடு இல்லாத வேலை வாய்ப்புன்னா என்ன அர்த்தம்? கடந்த கால சமுதாயத்தில வர்ணாசிரம இடஒதுக்கீடும் அதன் மேல் அதை அடித்தளமாக கொண்டு மேலும் வளர்ந்திருக்கிற வர்க்க இடஒதுக்கீடும் அப்படியே நீடிக்கும் அர்த்தம். சமூக நீதி சார்ந்த இடஒதுக்கீடா? அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் கேளுங்க, கவர்மெண்ட் காலேஜ்ல கேளுங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல போய் கேளுங்க, ரயில்வேல கேளுங்க. பேர் ரயில்வேயே கொடுத்து ஒரு அயலாட்டை தனியா விட்டுட்டாச்சுன்னா அங்க போய் கேட்காதீங்க. நீ போய் ஏர்டெல்ல கேட்டு பாருங்க, பிஎஸ்என்எல் இடஒதுக்கீடுக்கு வைப்பீங்க, அது பொதுத்துறை. ஏர்டெல்ல கேளுங்க, வோடபோன்ல கேளுங்க, எங்கேயும் கிடைக்காது. என்னப்பா நீ எங்க தவறான இடத்துக்கு வந்திருக்கிய? அரசாங்கம் சொல்லுமா? எங்க காத்து, எங்க நீர், எங்களுடைய சாலை, எங்களுடைய மக்கள், எங்களுடைய சந்தை, நாங்க எங்க கொள்கை, இடஒதுக்கீடு கொள்கை நடைமுறைப்படுத்தி கேட்குமா அரசு? அந்த அரசும் கேட்க, இந்த அரசும் கேட்காது. இதாங்க அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த வரம்புக்குட்பட்ட இடஒதுக்கீடு,
அரசுக்கு கட்டளிடப்படாத அரசு தன் விருப்புரிமை அடிப்படையில் செயல்படுத்துகிற அந்த இடஒதுக்கீடு. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ விருப்புரிமை அடிப்படையில் செயல்படுத்திக்க, ஆனால் அதை தற்போக்கா செய்யாது. அதுல சமத்துவத்தை கடைப்பிடி, அதுல அறிவுக்கு உகந்த தன்மையை கடைப்பிடி, அதுல ஒரு நீதியை கடைப்பிடி. It should be just, reasonable and equitable. அதுக்குதான் சட்டம் வழி செய்யுது. அரசமைப்பு சட்டம் அதைத்தான் செய்யுது. அதையாவது செய்யுது, அதுக்கு மேல போகலது. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? சாதி ஒழிப்புக்கு இந்த வழியில் அரசமைப்பு சட்டம் வழி செய்யவில்லை. சாதிகள் நிலவுவதால் நிலவுகிற ஒடுக்குமுறை பாகுபாட்டுக்கு நம்ம வகுப்புல இருக்கனே 9க்கு மேல ஆகுமா? வச்சிரும் வை வை வை. அதனால இந்த மீண்டும் சொல்றேன், அரசமைப்பு சட்டம் முதலாளித்துவத்தை ஒழிப்பதற்கு, முதலியத்தை ஒழிப்பதற்கு வழி செய்யவில்லை என்றால் முதலியத்தை காப்பாற்றுகிறது, காக்கிறது என்று பொருள். அரசமைப்பு சட்டம் சுரண்டலை ஒழிக்கவில்லை என்றால் அது சுரண்டலை காக்கிறது என்று ஒண்ணுதான் செய்ய முடியும். நீங்கள் யூ கான்ட் டேக் எ நியூட்ரல் ஸ்டாண்ட். நான் சுரண்டலை ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை, நான் முதலியத்தை காக்கவும் இல்லை, அழிக்கவும் இல்லை ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. நீங்கள் அழிக்கலவில்லை என்றாலே காப்பதாக மட்டும்தான் பொருள். அப்ப நீங்கள் சாதியத்தை ஒழிப்பதற்கான வழிவகை இல்லை என்றால் சாதியத்தை காப்பதாகத்தான். சாதியத்தை காப்பது என்பதனுடைய பொருள் இதுதான். மேலெழுந்த வாரியா இந்த விதியில் இல்லை, அந்த விதி இல்லை, அப்படி இல்லை. இதுக்கு நேர் மாறாலாம் பேசுது. சமூக நீதியை நிலைநாட்ட சொல்லுது, ஏற்றத்தாழ்வை போக்க சொல்லுது, எல்லா மனிதர்களுக்கும் சொத்து குவிப்பை தடுக்க சொல்லுது. அது எந்த சட்டம் எந்த அளவுக்கு செயல்படும் செயல்படாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளும். இப்போதைக்கு நம்ம ஒரு 3 சட்ட உறுப்புகளை பற்றி மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன். நம்ம விரிவா பின்னால பேசுவோம். இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீட்டுக்கு தொடர்புடைய சில உறுப்புகள் உண்டு. 13 பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். இந்த 13ல இருந்து எப்படி வருது, 14ல நம்ம எடுத்துக்கிறோம். முதல் இது ஆர்டிகல் 14, 14வது உறுப்பு. 14வது உறுப்பு என்ன சொல்லுது? எல்லோருக்கும் சமம், நீங்க பாகுபாடு காட்டக்கூடாது, அனைவரும் சமம், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். முதல்ல ஆரம்பத்துல முதல் அரசமைப்பு வடிவத்துல அது 21 அதை இணைச்சு வச்சிருந்தாங்க. அப்புறம் அம்பேத்கர் தான் சொன்னாரு இது ரெண்டையும் தனித்தனியா சொல்லணும். அப்பதான் ஆர்டிகல் 14 21 தனித்தனியா எழுதுனாங்க. அதன் மூலமா அவங்க என்ன பண்ணாங்கன்னா சமத்துவத்துக்கான உரிமை என்றே ஒரு உரிமையை சேர்த்தாங்க. ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. The state shall not deny to any person equality before the law or the equal protection of laws within the territory of India. ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா the state shall not deny. இது அரசு மறுக்காது. மற்றவங்க மறுத்தால், அம்பானி மறுத்தால், அதானி மறுத்தால் அரசு கண்டுகொள்ள. எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல நீதிமன்றம் சொல்லுது யார் மறுத்தாலும் அரசு தலையிட்டு அதுக்கு தீர்வு காணணும்னு சொல்லுது. ஆனா என்ன தீர்வு காண முடியாதுன்னா அந்த சமத்துவ மறுப்பை அதை நீக்க முடியாது, களைய முடியாது. அதனுடைய விளைவுகளை கட்டுப்படுத்தலாம், சில துயர் தணிப்புகளை வழங்கலாம், அதுக்கு மேல அது ஒண்ணும் செய்ய முடியாது. இதுதான் இந்த 14வது உறுப்பு, சமத்துவம் தொடர்பான உறுப்பு என்பது இதுதான். இதன் அடிப்படையில் இருந்துதான் என்ன பண்ணாங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திதான், 1951ல இந்த முதல் அரசமைப்பு சட்ட திருத்தம் வந்துச்சு. செண்பகம் துரைராஜ்னு ஒரு பார்ப்பன பெண்மணி உயர் நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. இந்த வகுப்புவாரி இடஒதுக்கீடு, இந்த பழைய சட்டங்கள் தொடர்றது இல்லை. அப்ப நீதி கட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட
இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் தொடருது. இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் எங்க சமத்துவத்தை எங்களுக்கும் அவங்களுக்கும் சமமா இல்லை. மருத்துவக் கல்லூரிக்கு விண்ணப்பிக்கிறவர்களுக்கு இடையில சமத்துவம் காட்டல. எனவே அது செல்லாதுன்னு வழக்கு போட்டாங்க. உயர் நீதிமன்றம் செல்லாதுன்னுடுச்சு, உச்ச நீதிமன்றமும் செல்லாதுன்னுடுச்சு. அப்ப பெரியார் போராட்டார், இந்த வகுப்புவாரி இடஒதுக்கீட்டை பாதுகாக்கணும், அப்படி செய்யணும்னா சட்டத்தை திருத்தி ஆகணும். சட்டத்தை திருத்துவதற்கு போராடினார். நேரு அதை ஏற்றுக்கொண்டார், சட்டம் திருத்தினாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். எல்லோரும் இந்த முதல் திருத்தத்தை சிலாகிக்கிறாங்க. நமக்கும் அது நல்ல திருத்தம் தான். அதுவும் பெரியார் போராடி வாங்கினாரு, நேரு ஒத்துக்கிட்டார்களா, ரைட்டு தான். ஆனால் அந்த திருத்தம் தான், ஏன்னா இப்ப இந்திய அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு திருத்தம் ஒரு விதியை மட்டும் திருத்துறது இல்ல. அது என்ன பண்ணுது, பல விதிகளை திருத்திடுது. அந்த சட்டம் இதை தவிர இன்னொரு விதியை திருத்துது. அது 19வது விதி. அது என்னென்னத்துக்கெல்லாம் சுதந்திரம் உண்டு, விடுமை உரிமை, ரைட் டு ஃப்ரீடம். அது இந்த பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், மற்ற சுதந்திரம்லாம் சொல்லக்கூடிய விதி. அந்த விதியை வரம்புக்குட்பட்ட மாற்றியது இதே முதல் திருத்தம் தான். இது ரெண்டுக்கு என்ன தொடர்பு நீங்க கேக்குறீங்க. என்ன தொடர்புன்னா, இந்த இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை, வேலை வாய்ப்புக்கான கோரிக்கை, இவை எல்லாம் எப்படி மக்கள் நடத்திய போராட்டங்களின் விளைவாக சட்டத்திற்கு நுழைந்தனவோ அதே போல கருத்துரிமை என்பது போராட்டத்தினுடைய விளைவுதான். அது சுதந்திர போராட்டமா இருக்கலாம், பிரித்தானிய ஆட்சியில் நடைபெற்ற போராட்டங்களா இருக்கலாம், சமஸ்தான மன்னர்களுடைய ஆட்சிகளில் நடைபெற்ற போராட்டங்களாக இருக்கலாம். அது ஜனநாயகத்திற்கான போராட்டங்கள் தான். அதனுடைய விளைவுதான் ஆர்டிகல் 19 வருது. ஆனா 19க்குள்ள இவங்க என்ன பண்றாங்கன்னா திருத்துறாங்க. இல்ல, இதெல்லாம் நிபந்தனைகள். இந்த மாதிரி அயல் நாட்டு உறவு, பொது அமைதி, அப்புறம் டீசன்சி, இன்னும் பிற்காலத்தில் நெருக்கடிலை காலத்துல இன்னும் மேலையும் திருத்துறாங்க. தேசிய ஒருமைப்பாடு, தேசிய இறைமை, இந்த திருத்தங்கள் எல்லாம் அந்த முதல் திருத்தத்தோடு சேர்ந்து அப்பயே வந்துடுச்சு. கருத்துரிமையை கட்டுப்படுத்துவதற்கான திருத்தங்கள். இதுக்கு என்ன தொடர்புன்னா, மக்களுக்கு சாதகமாக, சமூக நீதிக்கு சாதகமாக செய்யப்படுகிற ஒரு திருத்தம் அது பாதுகாக்கப்படணும், எதிர்காலத்தில் அது வீணா போகக்கூடாது என்று சொன்னால் அதற்கு மக்களிடம் கருத்து உரிமையும் போராடுகிற உரிமையும் இருந்தால் மட்டும்தான் முடியும். Eternal vigilance is the price of liberty. என்றென்றும் விழிப்போடு இருக்க வேண்டியது யாரு? மக்கள். மக்கள் விழிப்போடு இருக்குன்னா என்ன வேணும்? அவர்களுக்கு கருத்து சுதந்திரம், அவர்களுக்கு போராடும் உரிமை இருக்கணும், அவர்களுக்கு அடிப்படை சுதந்திரங்கள் அனைத்தும் இருக்கணும். அந்த சுதந்திரங்களை குறுக்கி விட்டு அதை கொடுக்குறாங்க. ஒரு கையில கொடுக்குறாங்க, இன்னொரு கையில எடுக்கிறாங்க. உடனடி பலன் கிடைக்குது, நெடுங்கால பயன் கையை விட்டு. ஒரு உதாரணம் சொல்லு, இந்த ரைட் டு ஈக்வாலிட்டி. அப்ப அந்த திருத்தத்தின் மூலம் ஒன்று நிறுவப்பட்டுச்சு. என்ன நிறுவப்பட்டுச்சுன்னா, சமமில்லாதவர்களிடையிலான சமத்துவம் உண்மையான சமத்துவம் அல்ல. எப்படி சமமில்லாதவர்களுக்கு இடையில ஏழைக்கும் பணக்காரனுக்கும் என்ன போட்டி வைக்கிறது? ஒரு ஓட்டப்பந்தய வீரனுக்கும் ஒரு சப்பானிக்கும் இடையில என்ன சமமான போட்டி இருக்க முடியும்? விழி இழந்தவனுக்கும் நல்ல விழிப்போடு இருக்கிறவனும் கண் தெரிகிறவனுக்கும் என்ன போட்டி வைக்க முடியும்? அது சமத்துவம் அல்ல. அப்ப சமமல்லாதவர்களுக்கு இடையில் சமத்துவம் கொண்டு வரணும்னா ரெண்டு பேரையும் ஒரு உயரத்துல கொண்டு வந்து நிறுத்தணும். ஒரே நிலையில் இருப்பவர்கள் தான் சமத்துவம். ஈக்வாலிட்டி பிட்வீன் ஈக்குவல்ஸ். சமமானவர்களிடையிலான சமன்மை தான் உண்மையான சமத்துவம். சமம் இல்லாதவர்களிடையிலான சமத்துவம் என்பது அது ஏற்றத்தாழ்வு, அது அநீதி. அப்ப சோசியல் ஜஸ்டிஸ் தான் ஈக்வாலிட்டிக்கான வழி. சோசியல் ஜஸ்டிஸ் தான் ஈக்வாலிட்டிக்கு அடிப்படை. அது இல்லைன்னா ஈக்வாலிட்டி வராது. அப்ப சோசியல் ஜஸ்டிஸ்க்கு இடஒதுக்கீடு வேணும்னா ரிசர்வேஷன் இஸ் எ வே ஆஃப் ஈக்வாலிட்டி. சட்ட திருத்தத்தின் மூலம் வந்து பிறகு வந்த தீர்ப்புகள் அதை ஒத்துக்கிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலமா தான் அது சாதிக்கப்பட்டுச்சு. இப்ப என்ன பண்றான், அந்த சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிற அந்த கிளாஸ பயன்படுத்தி 16வது உறுப்புல புதுசா ஒரு திருத்தத்தை கொண்டு வரலாம். அது என்ன திருத்தம்? இப்ப கடந்த கால விதிகளை பற்றி நான் சொல்றேன். அடுத்து என்ன கடைசியா வந்திருக்கிற திருத்தம் 104வது திருத்தமா?
103 அந்த திருத்தத்தில் என்ன பண்றான்? பொருளியலில் நலிந்த பிரிவினருக்கு இடஒதுக்கீடு. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் போட்டு கொடுக்குற அடிப்படை தான் அது. மக்கள்கிட்ட விழிப்பில்லை, விழிப்பூட்டப்படல. தமிழ்நாட்டுல கொஞ்சம் விழிப்பு இருக்கு, நாடு பூராவிலையும் ஒண்ணுமே இல்லை. சமூக நீதி சமத்துவம் பற்றி பேசக்கூடிய சிபிஎம் கட்சி நாடாளுமன்றத்தில் இந்த வசதி படைத்தவனுக்கான இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவா ஓட்டு போடுது. கேட்டா வடநாட்டுல இல்லைன்னா ஓட்டு கிடைக்காதுன்னு சொல்லுது. உண்மையா கூட இருக்கலாம். ஆனா போட்டதுக்கு அப்புறம் வங்காளத்துல ஓட்டு போட மாட்டேன்டாங்க பார்ப்பனர்கள். அப்படியும் ஜெயிக்க முடியல, உள்ளதும் போச்சுன்னு போச்சு. இது எதனால? மக்கள்கிட்ட விழிப்பு இல்லை. விழிப்பு இருக்கிற இடத்துல எதிர்ப்பு இருக்கு, ஓரளவுக்காவது இருக்கு. அப்ப விழிப்பு இருக்கணும்னா கருத்துரிமை பாதுகாக்கப்படும். கருத்துரிமை பாதுகாக்கப்பட்டால் நம்ம அதை பாதுகாக்கலாம். அந்த தவறான பயன்பாடுகளை, சமூக நீதி சீரழிப்புகளை, அபியூஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் தடுக்கலாம். தடுக்க முடியல. அப்ப இதுக்கு தொடர்பு இருக்க ஒரு நாடு குடியாட்சிய நாடாக இருப்பதற்கு, இந்த மக்களுக்கான போராடும் உரிமை சுதந்திரம் இருப்பதற்கும், அந்த நாட்டில் சமூக நீதிக்காக சாதிக்கப்பட்ட சில படிகளையாவது பாதுகாத்துக் கொள்வதற்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது. இதை பொறுத்தது அது குடியாட்சியத்தை பொறுத்ததுதான் சமூக நீதி, சமூக நீதியை பொறுத்ததுதான் குடியாட்சியம். நாம சொல்ற குடியாட்சியம் என்பது, நான் கடந்த முறை பல முறை விளக்கி சொல்லியிருக்கிறேன், உண்மையான குடியாட்சியம் என்பது ஒவ்வொரு தேசிய இனத்திற்குமான தனித்தன்மை. தமிழ்நாடு தனக்கான சட்டங்களை இயற்றிக் கொள்ள உரிமை இருக்குமானால், தமிழ்நாட்டுக்காக வேறொருத்த சட்டத்தை இயற்ற முடியாது என்றால், இந்த உயர் சாதியினருக்கான இடஒதுக்கீடு வந்திருக்குமா? தமிழ்நாட்டுல நம்ம வராது. நீ வெளியே நில்லு, உங்க ஊர்ல தேவைப்பட்டா நீ வச்சுக்க, அந்த மக்கள் கேட்கட்டும், நாங்க விட மாட்டோம். அப்ப தேசிய தன் தீர்வு உரிமை இல்லாமல், அதாவது தேசிய சுயநிர்ணய உரிமை இல்லாமல், தேசிய இறைமை இல்லாமல் ஜனநாயகம் இல்லை, குடியாட்சியம் இல்லை. குடியாட்சியம் இல்லையே சமூக நீதிக்கு பாதுகாப்பு. இந்த 14வது உறுப்பு என்பது அப்படிப்பட்டது. 15வது உறுப்பு என்பது அதுவும் இடஒதுக்கீட்டுக்கு தொடர்புடைய ஒரு உறுப்பு தான். அந்த உறுப்பு என்ன பண்ணுது? அரசு வேலை வாய்ப்பில் எல்லோருக்கும் ஒரு சமத்துவம் இருக்கணும், எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது. இந்த பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிறதுடைய பொருள் என்னன்னா, ஒரு prohibition of discrimination on grounds of religion, race, caste, sex or place of birth. சமயம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறப்பிடத்தின் அடிப்படையில் பாகுபாட்டை தடை செய்தல். இங்கே நான் மீண்டும் நினைவுபடுத்துறேன், இதெல்லாம் யாருக்கு தடை? அம்பானிக்கு தடை இல்லை, அதானிக்கு தடை இல்லை, நிலக்கிழார்களுக்கு தடை இல்லை. யாருக்கு தடை? அரசுக்கு தடை. The state shall not discriminate against any citizen on grounds only of religion, race, caste, sex, place of birth or any of them. இங்க ஜாதி இருக்கு. ஜாதி அடிப்படையிலோ, இனத்தின் அடிப்படையிலோ, மதத்தின் அடிப்படையிலோ, பாலினத்தின் அடிப்படையிலோ அரசு யாருக்கும் பாகுபாடு காட்டக்கூடாது. எங்கெல்லாம் இது? அவங்களுக்கு எந்த ஊனத்தையும் சுமத்தக்கூடாது. நீ ஏழைங்கிறதுக்காக ஒரு ஊனத்தை சுமத்தக்கூடாது, அதற்காக அவனுக்கு ஒரு பொறுப்பை ஏற்றக்கூடாது, ஒரு கட்டுத்தலை விதிக்கக்கூடாது. இந்த பூங்காவுக்குள்ள நீ வரக்கூடாது, நம்ம காஸ்மோபாலிட்டன் கிளப்ல சொல்றான்ல நீ வரலாம் நீ வரக்கூடாது, வேற அடையாளம் வச்சிருக்காங்க. என்ன உடை போட்டுட்டு போறேன்னு பாக்குறான், வேட்டி கட்டவங்க கூட உள்ள போக முடியாது. அதே போல கடைகள், பொது விடுதிகள், அதுல எல்லாம் இப்ப தென்னாப்பிரிக்காவில இருந்துச்சுல, அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. கிணறுகள்ல தண்ணி எடுக்கிறது, குளிக்கள், இதெல்லாம் தெரியுது நமக்கு என்ன முத்திரைகள், எந்த போராட்ட முத்திரைகள் இடம்பெறுது. சௌதார்குளம் போராட்டம் என்பது இந்த ஒரு விதி ஆகுதுங்க. கேணியில குளத்துல தண்ணி எடுக்கிறது தடை இருக்கக்கூடாது. இப்ப இதுலதான் என்ன பண்றாங்க, புதுசா ஒரு 2 சேர்க்கிறாங்க. பெண்கள் குழந்தைகளுக்காக சிறப்பு வழிவகைகள் செய்யலாம். அரசு அப்படி வழிவகைகள் செய்ய விடாமல் இந்த உறுப்பில் எதுவும் தடுக்காது. அரசு சிறப்பு வழிவகைகள் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனா செய்வதை இந்த சட்டம் தடுக்காது.
4 தான் அவங்க புதுசா சேர்த்தது. அதுல என்ன சொன்னாங்கன்னா, இந்த அட்டவணை பழங்குடியினர், அட்டவணை சாதிகளுக்கு அல்லது பட்டியலினத்தவருக்கு சுருக்கமா சொல்லுவோம், 2ஐயும் சேர்த்து. பட்டியலினத்தவருக்கு அல்லது சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பிற்பட்ட வகுப்புகளுக்கு அவர்களின் முன்னேற்றத்திற்கு எந்த சிறப்பு வழிவகையும் அரசு செய்வதற்கு இது தடையாக இருக்காது. இதுவோ இதே போல இன்னொரு விதி இருக்கு, உறுப்பு 29ல உள்ள 2வது கூறு, அது தடையாக இருக்காது. இதான் 15. இப்ப இதுலயும் நான் முதல்ல சொன்ன அதே விமர்சனங்கள் எல்லாமே பொருந்தும். அரசுக்கானது 5 கிரவுண்ட்ஸ் சொல்றாங்க. 5 கிரவுண்ட்ல சாதி ஒரு கிரவுண்டா இருக்கு. இதை பற்றிய வழக்குகள் நிறைய நடைபெற்று வழக்கு சட்டங்கள் இருக்கு. அதனுடைய விதிவிலக்குகளை சொல்ற இந்த 3 விதிகள் இருக்கு. 3, 4, 5ங்கிற இந்த 3 விதிகள் இருக்கு. இந்த 5 தான் இப்ப அண்மையில சேர்த்தது. அந்த 5 என்ன பண்ணுதுன்னா, நல்லா கூர்ந்து பாத்தீங்கன்னா 15(4), 15(5) இந்த 2 உறுப்புகள், 15(5)ங்கிறதா இந்த இப்ப மோடி ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பொருளியலில் நலிந்த பிரிவினருக்கான சிறப்பு ஏற்பாடுகள். இந்த உறுப்புகள் 14வது உறுப்பு சமத்துவ உரிமையை மீறுவது போல தோன்றும். ஆனால் அப்படி இல்லை. ஏனென்றால் சமத்துவத்திற்கு ஒரு வகை பாகுபாடு தேவை. பாகுபாடுங்கிறது எல்லா இடத்திலையுமே மோசமானது கிடையாது. ஒரு அண்மையில ஒரு செய்தி, சுவையான ஒரு செய்தி வந்துருச்சு. சக்கர நாற்காலியில போறாங்கல்ல அலுவலகங்கள், சில நேரத்துல மாடி ஏற வேண்டியிருக்கு, படி ஏற வேண்டியிருக்கு. ஒவ்வொரு கட்டடமும் இப்ப அமெரிக்காவில் இந்த முறையை கடைபிடிக்கிறார். ஒரு பேருந்து நின்னா கூட அந்த பேருந்தில் இருந்து சக்கர நாற்காலியோடு உள்ள ஏறுவதற்கான ஒரு ரேம்ப்னு சொல்லுவாங்க, ஒரு சாய் தளம் தரையில தொடும். அவங்க உருட்டிட்டே ஏறிக்கலாம், யாரும் தூக்கி விட வேண்டியது. இப்ப நம்ம கட்டிடங்கள்ல அப்படி இல்லை. நீங்க மாடி எல்லாம் ஏற முடியாது. நீங்க கோட்டையில போய் இது பண்ணணும்னா ஒண்ணு லிப்ட்ல ஏறணும் அல்லது அது படியில ஏறணும், அதுக்கெல்லாம் வழி இருக்காது. இப்போ இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் இந்த சமத்துவ கருத்து எப்படி இருக்குதுன்னா, சக்கர நாற்காலியில் நகரக்கூடிய ஒரு பெண்ணுக்கு படியேறாமலே மாடிக்கு செல்லுகிற வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் அது அந்த பெண்ணுக்கு எதிரான பாகுபாடு என்று கருதும். சரி, அந்த பெண்ணுக்கு மட்டும் சக்கர நாற்காலியில் வருவதற்காக ஒரு சிறப்பு வசதி செய்து கொடுத்தால் அது 2 காலம் முழுசா நடக்கிறவனுக்கு எதிரான பாகுபாடு கிடையாது. அப்ப இந்த பெண்ணுக்கு ஆதரவாக காட்டப்படுகிற பாகுபாடு ஒரு பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், ஒரு நேர்நிலை பாகுபாடு. இந்த பெண்ணுக்கு அந்த வசதி செய்யப்படவில்லை என்றால் அது அவளுக்கு எதிரான எதிர்நிலை பாகுபாடு. இதைத்தான் இடஒதுக்கீட்டுக்கு அடிப்படையா வச்சுக்கிறோம். அவளுக்கு இருப்பது உடல் ஊனம், தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இருப்பது சோஷியல் டிசபிலிட்டி, சமூக ஊனம். உடல் ஊனத்திற்கு எப்படி நீங்கள் சிறப்பு வசதிகள் செய்து கொடுத்து சமத்துவத்தை நிலைநாட்டணுமோ அதே போல சமூக ஊனத்தை களைவதன் மூலமாக நீங்கள் சமத்துவத்தை நிலைநாட்டுகிறீர்கள். இது நீதிசார் நேர்நிறை பாகுபாடு. சில நாடுகள்ல இதை பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் சொல்றாங்க, இன்னும் சில நாடுகள் இதுக்கு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். நேர்நிறையாக முன் நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இந்த ஊனத்தை களைவது, இந்த ஊனத்தினுடைய பாதிப்புகள் இருந்து விடுதலை பெற்றுக் கொடுக்கும். இது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். இந்த 14ல என்ன பண்ணா 3, 4 உட்பிரிவுகள், அது பெண்கள் குழந்தைகளுக்கு நியாயம். அடுத்தது என்ன, அது பிற்பட்ட வகுப்பினர் கல்வி வழியிலும் தெளிவா சொல்லிட்டாங்க, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். அப்புறம் யாரு, பட்டியலினத்தவர்கள். சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கிறத வச்சுதான் நான் தொடக்கத்திலேருந்து சொன்னேன், ஒரு சாதியை தனியா பிரிச்சு அதுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசமைப்பு சட்டத்துல இடம் இல்லை. அதே போல எதுக்கு இடம் இல்லை,
எக்கனாமிக்கலி பேக்வேர்டுக்கு கொடுக்கறதுக்கும் வழி இல்லை. இது கடந்த கால தீர்ப்புகள்லையும் இதை உறுதிப்படுத்திட்டாங்க. நீங்க அதனாலதான் பேக்வேர்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்தாம ஒரு புதிய பிரிவை கொண்டு வந்து நுழைக்கிறான். இந்த 15ல 5வது பிரிவு மோடி நுழைச்சது. அது என்னது? பேக்வேர்டுன்னு வார்த்தையை போடல, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ். இது எப்படி என்ன சமத்துவத்தை கொண்டு வர்றதுக்கு? சமூக கல்வி ஊனங்கள்னா சமூக ஊனத்தின் ஒரு கூறு பொருளியல் ஊனம். சாதியில ஏழப்பா ஆனா ரொம்ப வசதியா இருக்காப்பா என்று தனியா ஒருத்தர் விதிவிலக்கா சொல்லலாம். மொத்த கூட்டத்தையும் சொல்ல முடியுமா? நாட்டின் செல்வம் அனைத்தும் சேரிகளிலே குவிந்து கிடக்கிறது என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அதனால அதுலயே சமூகம்ங்கிற வார்த்தையில பொருளியல் அடக்கம். ஆனா தனியா நீ இதை கொண்டு வர்றது மட்டுமல்ல, என்ன சொல்ற, இது ஏற்கனவே இடஒதுக்கீடு பெற்ற பிரிவினர் இருக்காங்கல்ல பழைய அடிப்படையில, பெண்கள், குழந்தைகள், அட்டவணை இது பட்டியலினத்தவர்கள், கல்வி சமூகத்தில் பிற்பட்டவர்கள், அவர்கள் இதற்குள் அவங்க இதுல சேர மாட்டாங்க. அவங்க அல்லாதவர்களுக்கு தான் இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். யார் எக்கனாமிக்கலி வீக்னு எப்படி சொல்றது? அரசு அதற்கெல்லாம் விதி வகுத்து போட்டுட்டான். எவ்வளவு சொத்து இருக்கணும், எவ்வளவு நிலம் இருக்கணும், எவ்வளவு வருமானம் இருக்கணும். அப்ப இப்ப இந்த இடஒதுக்கீட்டுக்காக அமைந்த இடஒதுக்கீட்டை பாதுகாக்கிற அந்த சட்டத்தினுடைய அரசமைப்பு சட்டத்தின் 15வது உறுப்பினுடைய 3, 4 துணை விதிகள், இதுக்கு போட்டியாக இதற்கு எதிராக எது வந்து நுழைஞ்சிருக்கு? 15னுடைய 5வது உட்பிரிவு. இது 15 பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது. அடுத்து 16வது உறுப்பு இடஒதுக்கீட்டுக்கு மையமான தேவையுள்ள ஒரு உறுப்பு. இது என்ன சொல்லுதுன்னா, அரசு வேலை வாய்ப்பில் சமத்துவ வாய்ப்பு சமத்துவம் அப்படின்னு சொல்லு. இதுல ஏற்கனவே உள்ள செய்திகள்லாம் சொல்லிட்டாங்க. அரசு தான் எல்லாமே மீண்டும் மீண்டும் அரசு அல்லது கொஞ்சம் கூட போனா அரசு சார்ந்த பொதுத்துறை மாதிரியான துறைகள், தனியார் துறை இதுவும் கிடையாது. அப்ப இதுல எல்லாத்திலையுமே அதாவது என்னன்னா, தனியார் வேலை வாய்ப்பு என்ற கடல், அந்த கடலில் உனக்கு பங்கு கிடையாது. அரசு வேலை வாய்ப்பு என்ற குட்டையில் உனக்கு பங்கு. ஒரு காரணம் என்ன சொல்லப்படும்? இது அதிகாரம் சம்பந்தப்பட்டது. ஓரளவுக்கு உண்மை. ஆனால் அந்த அதிகாரமும் சட்டம் வழங்குகிற அதிகாரம் தானே. இவரா சட்டம் இயற்ற முடியாதுல்ல, அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கும், அந்த சட்டத்துக்குள்ள அவ்வளவுதான். ஆனா இதே சட்டம் தான் செயல்படும். அப்ப இந்த அனைத்து குடிமக்களுக்கும் வேலை வாய்ப்பு, பதவிக்கான நியமனம், இதெல்லாம் அரசின் கீழ் வாய்ப்பு சமத்துவம் இருக்கும். மதம், இனம், சாதி, பாலினம், வாரிசு, வம்சாவளி, பிறப்பிடம், இருக்குமிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் எந்த ஒரு குடிமகனையும், இங்க குடிமகன் அல்லாதவர்கள் கிடையாது, எந்த ஒரு குடிமகனையும் நீங்கள் இந்த வேலைக்கு இந்த பதவிக்கு பொருத்தமில்லாதவர் என்று தகுதி நீக்கம் செய்வதோ அவருக்கு எதிராக பாகுபாடு காட்டுவதோ முடியாது. இதுக்கு பிறகுதான் அந்த 3 வருகிறது. அந்த 3ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த வேலை வாய்ப்பு அல்லது பதவி நியமனத்திற்கு முன்னதாக அந்த அரசு மாநிலத்திற்குள் அல்லது ஒன்றிய ஆட்சி புலத்திற்குள் குடியிருக்க வேண்டும் என்ற தேவை, இது எல்லாத்தையும் காரணமா காட்டி நீங்கள் என்ன பண்ணலாம், தனி சட்டங்கள் இயற்றிக் கொள்ளலாம். அதுக்கு இந்த உறுப்பு எந்த விதத்திலும் தடையாக இருக்கு. ஆனா தனிச்சட்டம் யாரு இயற்றணும்னா, இதெல்லாம் கவனிச்சுக்கணும், நாடாளுமன்றம் தான் இயற்றணும். தமிழ்நாட்டினர் அல்லாத வேறு இடத்தில் வசிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாதுன்னு அரசு முடிவெடுத்தால் அது நாடாளுமன்றத்தில் சட்டமாக இயற்றப்படும். மீண்டும் தேசிய உரிமைக்கும் இந்த சமூக நீதிக்குமான தொடர்பு. அடுத்து இந்த நியமனங்கள் அல்லது பதவிகள்ல பிற்பட்ட உறுப்பினருக்கு இடஒதுக்கீடு வழங்கல, போதுமான அளவுக்கு அவர்களுக்கு அரசு பணிகளில் இடஒதுக்கீடு பகராண்மை அல்லது பிரதிநிதித்துவம் இல்லைன்னா அந்த பதவிகளுக்கு அவர்களை நியமிப்பதற்கு தடை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா உள்ளதுதான் அந்த திருத்தப்பட்டது. எதுக்காக வந்துச்சுன்னா, எந்த ஒரு சட்டமும் மதம் அல்லது சமய பிரிவு நிறுவனம் ஆகியவற்றின் தொடர்பாக ஒரு பதவிக்கு நியமிக்கப்படுகிறவர்
ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவராக அல்லது குறிப்பிட்ட வகைப்பிரிவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு சட்டத்தின் செயல்பாட்டையும் இந்த உறுப்பில் இருக்கிற எதுவும் பாதிக்காது. அவ்வளவுதான். அவங்க ஒரு மத நிறுவனத்துல இன்னார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இது பாதகமாக அமையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த 4ல பல திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அது எதுக்காகன்னா இந்த பதவி உயர்வு அதுல இடஒதுக்கீடு கொடுக்குற செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டான். பெரிய பிரச்சனை. ஏன்னா இடங்கள் போதிய அளவுக்கு நீங்கள் நேரடி வேலை வாய்ப்பு நிரப்பலன்னா பதவி உயர்வை நிரப்பணும். எனவே அதற்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அது இந்த சட்டத்துல வந்திருக்கிற ஒரு திருத்தம். இது போன்ற பல வகை பிரிவுகள் இருந்த போதிலும் இன்னொரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. நிரப்பப்படாத இடங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பழைய நிரப்பப்படாத இடங்களுக்கு புதிதாக நியமனம் செய்யலாம். நிரப்பப்படாத இடங்களை விட்டுட்டு போட வேண்டியல, நிரப்பலாம், மீண்டும் கொண்டு நிரப்பலாம். ஒவ்வொரு தடவும் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில இருக்கும், நிரப்பப்படாத இடங்களை நாங்கள் வந்தால் நிரப்புவோம் அப்படின்னு உறுதி கொடுப்பாங்க. அதான் பழக்கம். இவன் பிஜேபி கொடுப்பானான்னு தெரியாது. அப்ப அந்த ஆண்டில் மொத்தம் எவ்வளவு இடங்கள் இருக்குன்னு பார்த்து அதுல இடஒதுக்கீடு கொடுக்கலாம். இதுதாங்க இந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னா சமத்துவ வாய்ப்பு தான். இது எல்லாமே பொது அரசு வேலை வாய்ப்புக்கு மட்டும்தான் பொருந்தும். இதுதான் 16 உறுப்புகள். 16வது உறுப்பு. இதுக்கு அடுத்ததுதான் 17வது உறுப்பு வந்துருது. தீண்டாமை ஒழிக்கப்பட்டதா சொல்லுவது. அதுல கூட தீண்டாமையில கூட ஒரு நேரத்துல என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தீண்டாமைய மேற்கோள் குறிகளுக்குள்ள போட்டிருந்தாங்க. இப்ப நீடிக்குதா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் மேற்கோள் குறிகளுக்குள்ள போடுறாங்கன்னா 2 காரணம் இருக்கலாம். நான் முதல்ல என்ன நினைச்சேன்னா தீண்டாமைங்கிற ஒரு சிந்தனையை, தீண்டாமையை ஒரு கொள்கையாக நாம ஏத்துக்கிட்டதா நினைக்க கூடாது. தீண்டாமைன்னு எது சொல்லப்படுகிறதோ அதை சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக கொட்டேஷன் உள்ள போட்டிருப்பாங்கன்னு நினைச்சேன். இன்னொரு விளக்க சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த தீண்டாமைன்னா என்னன்னு சொல்லி எல்லோரும் பல விளக்கங்கள் கொடுப்பாங்க. இப்ப இந்த தீண்டாமையை காரணம் காட்டி நீங்கள் ஒரு பொது இடம் தானே கோயில்ங்கிறது, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள ஒருத்தர் தீண்டாமையை காரணம் காட்டி விடலன்னு சொன்னா அது அவருடைய பிரைவேட், அதுல ஒண்ணும் தலையிட முடியாது. தலையில்லாங்கிறது வேற செய்தி, சட்டப்படி தலையிட முடியாது. ஆனா ஒரு கோயில்ல ஒரு வழிபாட்டு கூடத்துல கற்பகிரகத்துல கருவறைக்குள்ள ஒருத்தர் அனுமதிக்க மறுக்கிறான், அது ஆகமத்தையோ எதையோ சொல்றான், அல்லது இதை கத்துக்கிட்டு வந்திருக்கணும்னு சொல்றான், எந்த பாகுபாடு காட்டினாலும் தீண்டாமையில வந்துரும்னு சொல்லிடுவாங்கிறதுனாலதான் தீண்டாமைக்கு டெபினிஷன் கொடுக்காம மேற்கோள் குறிகளுக்குள்ள கொடுத்திருந்தா சில பேர் சொல்றாங்க. அது இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா தெரிந்து கொள்ளணும். இதான் அரசமைப்பினுடைய அடிப்படையான உறுப்புகள். எது தொடர்பாக? இடஒதுக்கீடு தொடர்பான உறுப்பு. இன்னும் சில உறுப்புகள் இருக்கு, நம்ம பிறகு அதை பார்ப்போம். பிற்படுத்தப்பட்டவருக்காக என்ன செய்யப்பட வேண்டும், அதுக்கு ஒரு ஆணையம் வைக்கணும் அப்படின்லாம் போட்டாங்க. ஒன்னே என்னன்னா அட்டவணை சாதிகள் அட்டவணை பழங்குடிகளுக்கான அந்த ஒதுக்கீட்டை மட்டும்தான், அந்த ஒதுக்கீடு வழங்குவதற்கு அரசுக்குள்ள உரிமையை மட்டும்தான் வழங்க வேண்டும் என்ற கட்டாயத்தை அல்ல. அது அரசு வேலை வாய்ப்புகள், நாடாளுமன்றங்கள், சட்டமன்றங்கள், அதுலதான் அததான் அவங்க கட்டாயப்படுத்துறாங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா 8 விழுக்காடு ஏதோ அம்பேத்கருடைய கோரிக்கையா வைத்து பெற்றார் அவரே பட்டமேஜை மாநாடுகள்ல. ஒரு ஊர்ல அம்பேத்கரை ஆதரிக்கக்கூடிய மக்களுடைய ஒரு கூட்டம் நடக்குது. பெரியார் அதுல போய் பேசுறாரு. அம்பேத்கர் இந்த மாதிரி ஒரு சட்டத்தை எழுதிட்டாரு, இது சாதி பாதுகாக்கிற சட்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்லி பேசும்போது இந்த பார்ப்பனர்கள் அம்பேத்கருக்கு லஞ்சம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் சொல்ல போய் கூட்டத்துல எல்லாம் எதிர்க்கிறாங்க. அவர் சொல்றாரு, கொஞ்சம் உட்காருங்க, நான் முழுசா சொல்றதை கேளுங்க. அவர் 8 விழுக்காடு எங்களுக்கு வேணும்னு கேட்டாரு, அவங்க 12 விழுக்காடு கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அதைத்தான் நான் லஞ்சம்னு சொன்னேன். மற்றபடி அம்பேத்கர் தான் உங்களுக்கு தலைவர், எனக்கும் தலைவர். அதனால வேண்டி அவர் அப்படி சொன்னதை நான் தப்புக்காக சொன்னேன். எனவே இதை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசமைப்பு சட்டத்தில் சாதி ஒழிப்பை தடையா இருந்துட்டாங்க அப்படின்னு பெரியார் விளக்கம் கொடுக்குறாரு. இறுதியா ஒண்ணுதான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த விதிகள் எல்லாமே நமக்கு ஒரு விஷயத்தை உணர்த்து. என்ன உணர்த்துதுன்னா, இந்த அரசமைப்பு அதனுடைய பொருட்சாரத்திலும், அதனுடைய பொருட்சாரம் நம்ம பார்க்கறது சக்கைகளை பார்க்கல, பிழிந்து சாரம் எடுத்து பார்க்கணும். எதை சொல்கிறது என்பதில் மட்டுமல்ல, எதை சொல்லாமல் விடுகிறது என்பதில் பாருங்க. எதை கட்டாயப்படுத்துகிறது என்று மட்டுமல்ல, எதை கட்டாயப்படுத்தாமல் விடுகிறது என்பதை சேர்த்து பார்க்கிறோம். இதை மட்டும் பார்க்கல,
இது செயல்பட்டிருக்கிற 50 இருந்து தொடங்கி இந்த 71 ஆண்டு கால செயல்பாட்டின் விளைவையும் சேர்த்து கொண்டு சொல்லுகிறோம். இது சாதியை ஒழிப்பதற்கான அரசமைப்பு அல்ல, சாதியை காப்பதற்கான, நிலைநிறுத்துவதற்கான அரசமைப்பு. அதுவும் இந்த புதுத்தாராளிய காலத்தில் இந்துத்துவ புதுத்தாராளியத்திற்கு பொருத்தமான திருத்தங்களையும் உள்வாங்கிக் கொண்டு சாதிய கட்டமைப்பை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசு, ஒரு கட்டமைப்பு. இந்த குடியாட்சியத்திற்கு எதிரானது மட்டுமல்ல, சோசியலிசத்துக்கு எதிரானது மட்டுமல்ல, தேசிய இனங்களின் இறைமைக்கு எதிரானது மட்டுமல்ல, இது சமூக நீதிக்கும் எதிரான அரசு. நீங்க சமூக நீதி நாள்னு சொல்லிட்டு அரசமைப்பு பேர்ல சத்தியம் பண்ணிட்டு அர்த்தமே இல்லை. அதனாலதான் இப்ப நம்ம சொன்னதை அடிப்படையில் தான் ஆனல் டெல்டும்டே என்ன சொன்னாருன்னா, இட் இஸ் எ கான்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட். சாதிதான் இந்த அரசமைப்பின் அடித்தளம். சாதி குடியரசுன்னு பேரே வச்சுட்டாங்க. இந்திய குடியரசு ஒரு சாதி குடியரசு. இதான் இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முடிவு. இனி சாதி ஒழிப்பில் அக்கறை உள்ளவர்களுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒரு வழி என்ன? இந்த அரசமைப்பை அடியோடு கைவிட்டு புதிய அரசமைப்பை ஏற்றணும். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா இந்த அரசமைப்பை இயற்றும் உரிமையை பெறணும். அதுதான் இதை உடைக்கணும், இதை தகர்க்கணும். இந்த அரசமைப்பு பேர்ல சத்தியம் பண்றதுனாலேயே அரசமைப்புக்கு உண்மையா இருந்துருவாங்க நான் சொல்லல. ஆனா சத்தியம் பண்றதோடு நிக்கலையே. அந்த அரசமைப்பை பாதுகாக்கிறீர்கள், அந்த அமைப்புக்கு உட்பட்டு இயங்குகிறீர்கள், அந்த அரசமைப்பை போற்றுகிறீர்கள். கான்ஸ்டிடியூஷன் டேயை போய் கொண்டாடுறாங்களே புரட்சியாளர்கள்லாம். அதனால வேண்டி இதான் நம்ம இதுல இருந்து கிடைக்கக்கூடிய முடிவு. அரசமைப்பில் சாதியை காக்கிற உறுப்புகள் மட்டுமல்ல, சாதியை ஒழிப்பதற்கு வழி செய்யாத இடஒதுக்கீடு பற்றிய உறுப்புகளும் இப்படித்தான். நம்ம இன்னும் சில மற்ற உறுப்புகள், இந்த அரசமைப்புடைய மற்ற கூறுகள், அம்பேத்கர் எந்த கூறுகளில் தன்னுடைய முத்திரை பதித்தார் என்பதை நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நான் இதோடு நிறைவு செய்கிறேன்.